ஸோ குட் ஈவினிங் டீச்சர்ஸ். சைக்காலஜி கண்டிப்பாக பண்ண போகிறோம். யூனிட் 5ல் லேர்னிங் அண்டு டீச்சிங் அப்படிங்கிற அந்த சப் டாப்பிக்கில் லேர்னிங் மட்டும் எடுத்திருக்கோம். பிறகு டீச்சிங் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம லேர்னிங் கற்றுக்கொள்ளக்கூடிய விதங்கள் அதெல்லாமே பார்த்துறோம். இதனுடைய அப்ளிகேஷனை டீச்சிங் எப்படி பண்ணணுங்கிறதும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு சிலபஸ். அந்த அடிப்படையில் தூண்டல் துலங்கல் கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு, லேர்னிங் தியரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தியரி முடிச்சிருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்டாபிக் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கிளாசிக்கல் கண்டிஷன் எடுக்க போகிறோம். ஆயினும் கூட இடையில இந்த ராபர்ட் காக்னேயோட ஐராரிக்கல் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒன்று போயிருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு ரெண்டாவது தியரி எடுப்போம். இப்போ இங்கே ஆக்சுவலி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ராபர்ட் காக்னேஸ் தியரி ஆஃப் ஐராரிக்கல்ஸ் ஆஃப் லேர்னிங், இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதுவரை 2002 டிஆர்பி நடத்திட்டு வரோம். அப்படி மியூட்டில் போட்டுக்காம மேடம், 2002 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கூட வச்சுப்போம். அடுத்து 2025 முடிய இதுவரை 8 முறை டிஆர்பியில் அந்த கேள்வி வந்திருக்கு. ராபர்ட் காக்னேயோட ஐராரிக்கல் தியரி அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோட்பாடு. இதில் கேள்வி கேட்குறாங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் பாயிண்ட்டு, ஆனால் அதில் கேள்வி கணைகளை தொடுத்திருக்காங்க, 8 முறை தொடுத்திருக்காங்க. ஸோ ராபர்ட் காக்னேவுடைய ஐராரிக்கல்ஸ் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இப்போ சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஐராரிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க, அதுவே ரொம்ப முக்கியம். ஐராரிக்கல்ஸ் சைக்காலஜியை பொறுத்தவரையில் 3 இடத்துல ஐராரிக்கல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐராரிக்கல் அப்படின்னா நான் ஏற்கனவே கூட இதை பற்றி பேசியிருக்கேன். ஐராரிக்கல் அப்படின்னா படிநிலை அப்படின்னு பேர். அதை மாத்துற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணும். அதான் ஐராரிக்கல்ல இருக்கக்கூடிய. அப்படியே மியூட்ல போடுங்க மேடம். எஸ். சுமதி நம்பி நாயர் அப்படி மியூட்ல போட்டுருங்க. எஸ். இப்ப இதுல என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்னாச்சு மறுபடியும் சேம் 2%. சுமதி மேம்க்கு நெட்வொர்க் இஷ்யூ போல. ரைட், ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஐரானிக்கல் அப்படின்னா படிநிலை அப்படின்னு பேர். என் வகை கற்றல் அப்படின்னு உண்டுங்க. டிஆர்பியோட கேள்விகளை அப்புறம் யோசிப்போம். இந்த ஐராரி அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஐராரிக்கல் அப்படின்னா படிநிலை. இதை பொறுத்த வரையில சைக்காலஜி பார்ட்டில் 3 இடங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3 இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இடம் எதுன்னு பார்த்து நம்ம தான் ஆன்சர் பண்ணுவோம். ஒன்று கற்றல் அப்படிங்கிற டாப்பிக்கில், அதை லேர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐராரிக்கலை பற்றி பேசியிருக்காங்க. ஐக்யூ நுண்ணறிவில் ஐராரிக்கல் அப்படிங்கிற டாபிக் வருது. மோட்டிவேஷன் ஊக்கம், இந்த 3 சாப்டர்ல படிநிலை கோட்பாடு கேள்வி பாருங்க. கற்றல் படிநிலை கோட்பாடு, நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு, ஊக்குவித்தல் படிநிலை கோட்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கற்றல் படிநிலை கோட்பாடு அப்படின்னா 8 படிநிலை கோட்பாடு இருக்கு. இங்கே பாருங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐக்யூவை பொறுத்தவரையில் அது அங்கேயும் அராரிக் இன்டெலிஜென்ஸ் உடைய அராரிக்கல் லேர்னிங் தியரி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தவுட் எனி ஸ்டெப்ஸ். சில விஷயங்களை ஏஜ் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல எப்படி நடக்குது, ஏஜ் ஏஜ் அங்கே அப்ராப்ரிட்டாக போயிருக்கும். இப்போ 8 வயசுக்கு அப்புறம் 3 வயசு வர போகிறதில்ல, புரியுதுங்களா? அப்போ 2 வயசுக்கு மேலே, 4 வயசுக்கு மேலே, 6 வயசுக்கு மேலே, 8 வயசுக்கு மேலே, 12க்கு மேலே, 18க்கு மேலே அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஐராரிக்கல் வந்துடும். ஸோ இது ஏஜை வச்சு அந்த படிநிலையை டிசைன் பண்ணியிருக்காங்க. மோட்டிவேஷனில் நீடு தேவைகளை வைத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் 7 படிநிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய டிஆர்பியில் இதெல்லாம் வந்த கேள்விகளை தான் அப்படியே இன்னொருக்க போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் கொடுத்துடலாம். கற்றல் படிநிலை கோட்பாட்டின் தந்தை அல்லது யாருன்னு கேட்டால் யார் பேரை போடலாம்? தெரிஞ்சவங்க அப்படியே பதிவு பண்ணிடுங்க. முந்தைய ஆண்டுகளில் எக்ஸாம் இதெல்லாம் படிச்சுட்டேன் சார் அப்படிங்கிறவங்க. கற்றல் படிநிலை கோட்பாடு யாரு? சும்மா நான் ஒருத்தனையே பேசுறதுக்கு போல நீங்களும் கலந்துக்கலாம். கற்றல் படிநிலை கோட்பாடு யாரு? இஎல் டாரண்டே.
இங்க பாருங்க, பேரே அதுதான், காகனே. அவர்தான் இந்த இதே அவருக்கு சொந்தமானது. அடுத்தது ஐக்கியூல வந்து சிரில் பர்ட் வெர்னர். இந்த பேர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். சிரில் பர்ட் வெர்னன். சிரில் பர்ட் வெர்னர் அப்படிங்கிறவர். மோட்டிவேஷன்ல அதை ஈஸியாக கெஸ் பண்ணலாமே, நிறைய டிஆர்பி கேள்வி தானே. நீடுனாவே தேவை கோட்பாடுனா யார் பேரை போடுவீங்க? ஊக்குவித்தலின் தேவை படிநிலை கோட்பாடு. தேவை கோட்பாடு வேற. இங்க பாருங்க, இதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. மோட்டிவ் மாஸ்லோ சார். வந்துட்டு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். இதுல நீடு தீரின்னு ஒன்று இருக்கு. நீடு கிராஃபிகேஷன் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கு. கவனிச்சுக்காங்க. இப்போ நீட தமிழ்ல தேவை அப்படிங்கிறோம். நீடு கிராஃபிகேஷனை அடுக்கு தேவை அப்படிங்கிறோம். அடுக்கு தேவை பார், இதுக்கு இன்னொரு பேரு படிநிலை கோட்பாடு, ஊக்குவித்தல் படிநிலை கோட்பாடு, இப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப ஊக்குவித்தலுடைய தேவை கோட்பாடுனாவே யார் பேருங்க டக்குன்னு மைண்டுக்கு வருது? ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு மேடம் சொன்னீங்க. நீடு தியரி தேவை கோட்பாடு, ஊக்குவித்தல் தேவை கோட்பாடு யாரு? இப்பதானே மாஸ்லோ சார். மாஸ்லோ சொன்னோம், ரைட்டுங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல யாராவது நீங்க மாஸ்லோ அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மாஸ்லோ அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு மார்க் அவுட்டு. ஆனா மாஸ்லோ தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா போட்டா அவுட்டு. கிளியரா பார்த்துக்காங்க. இங்க மாஸ்லோ போடாதீங்க, தப்பாயிடும். இங்கேயும் மாஸ்லோ போடாதீங்க, தப்பாயிடும். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீடு கிராபிகேஷன் தேவை படிநிலை அப்படின்னா தான் அப்ரஹாம் மாஸ்லோ. தேவை படிநிலை தான் மாஸ்லோ. தேவை கோட்பாடுன்னு மட்டும் கேட்டாங்கன்னா முர்ரே. அப்ப நீடு தீரிய சொன்னது யாரு? முர்ரே. ஊக்குவித்தலின் தேவை கோட்பாடு யாருன்னா முர்ரே. தேவை படிநிலை கோட்பாடுன்னா மாஸ்லோ. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த இடத்துல கூட நீடுன்னு போடுறதுக்கு பதிலா நீடு கிராபிகேஷன் அப்படின்னு போட்டிங்களன்னா மாஸ்லோங்கிற பேரை போட்டுக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீடுங்கிறத விட இங்கே நான் எழுதிட்டேன், படிநிலையை தான் பிரிச்சுட்டோம். எல்லாமே படிநிலை 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 வந்தாதான் காக்னே, சிரில்பர்ட், மாஸ்லோன்னு போடணும். எனி டவுட்? கொஸ்டின் புரிஞ்சுங்களா? எந்த மாதிரிக்கு எது போடணும் அப்படின்னு புரிஞ்சுதானே? எஸ் சார். ஆமா, ஏதாவது நீங்க சொன்னாதான். ஏன்னா நாளைக்கு அனுபவிக்க போறது நீங்க தான். ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்களும் புரிஞ்சா புரிஞ்சான்னு பிள்ளைங்களை கேட்கும்போது அவங்க அப்படியே அமைதியா இருந்தா உங்க மனநிலை என்ன பாடுபடும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. ஒன்றும் இல்லை, மைக் ஆன் பண்ணி பேசுங்க, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷம். சிலருக்கு சபையில பேசுறது கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த கேள்வி எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் பதில் கொடுங்க. கற்றல் படிநிலை கோட்பாடு அப்படின்னு கேட்டா காகுனி. இப்போ நான் ஒரு ஹைலைட் பண்றேன், கவனிங்க. டிஆர்பியில் கேட்ட கேள்வி எல்லாம் இது எத்தனை படிநிலை 8ங்கிறது நிறைய டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. யார் பவுண்டர் அப்படிங்கிறது டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. அப்போ 8 முறை டிஆர்பி, 8 ஸ்டெப்பு 8 முறை கேட்டிருக்கான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்கே இந்த ரெண்டு எல்லோ கலரும் ரெண்டு டிஆர்பி கேள்வின்னு நினச்சிக்காங்க. அடுத்தது இப்போ சைடில் ஒரு சார்ட் மாதிரி போட்டுமா? சில்பர்ட் வெர்னர் ரொம்ப முக்கியமான பர்சனுங்க, இவரை மறந்துடாதீங்க. இவர் தான் மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர். மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீல்பர்ட் யாரு அப்படின்றத நிறைய இடங்கள்ல பேச போறோம் நுண்ணறிவு டாபிக்ல. ஸ்ரீல்பர்ட்டை பொறுத்தவரையில யார் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்லோ லேர்னர். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க பாருங்க, மெல்ல கற்கும் குழந்தைகள், ஸ்லோ லேர்னர்ஸ். மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர். மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டேன்னா ஸ்ரீல்பர்ட் வெர்னர் அப்படின்னு போடணும். அதனால சைடில் ஒரு சீட் வச்சுக்காங்க. அடிஷ்னலாக ஏதாவது பாயிண்ட் வரும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணி அதில் சேர்த்திக்காங்க. அல்லது எங்கேயாவது புத்தகத்தில் கேப் சைடில் இடம் இருக்கா பாருங்க. ஒரு இதே ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பாதி இடம் இப்போ நான் எழுதுற மாதிரி உங்களுக்கு அங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது ஒரு பேப்பர் வச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சில்பர்ட் வெர்னர் யாருன்னா மெல்ல கற்கும் குழந்தைகள். மெல்ல கற்கும் குழந்தைகளை மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியுமா? அப்போ கிஃப்டட் மீத்திறன் மிக்க குழந்தைகள்லாம் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னா ஆய்வு பண்ணலாம். ரைட்ல? அப்போ கிஃப்டட் அப்படின்னா மீத்திறன் அப்படிங்கிறோம். கிஃப்டட் சில்ட்ரன், மீத்ரன், இவங்களையும் ஒருத்தர் ஆய்வு செஞ்சார். சும்மா அந்த இடம் கனெக்ட் பண்ணுறதுக்காக எழுதுறேன். மீத்திறன் மிக்க குழந்தைகளை ஆய்வு செய்தவர் ஹாலின் ஒர்த். ஹாலின் ஒர்த். ஆளே ஒர்த்தானவர் ஞாபகம் வச்சுக்காங்க பாரு, வேற முடிஞ்சு போச்சு. ஹாலின் ஒர்த்.
மீத்திறன் மிக்க குழந்தைகளை ஆய்வு செய்தவர் ஆலின்வர்ட், மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர் சில்பர்ட் வெர்னர், ஊக்குவித்தலின் தேவை கோட்பாடு முர்ரே, ஊக்குவித்தலின் தேவை படிநிலை கோட்பாடு அப்ரகாம் மாஸ்லோ, நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு சில்பர்ட் வெர்னர், கற்றல் படிநிலை கோட்பாடு ராபர்ட் காக்னே. அவர் சொன்னது 8 படிநிலை. ஐக்கியூவில் ஏஜை வச்சு சொல்லியிருக்காங்க. மோட்டிவேஷனில் அந்த கோன் ஒன்று போட்டிருப்போம், தேவை மாதிரி போட்டு ஒரு கோன் போட்டு அதில் 7 ஸ்டெப்பு போட்டிருப்போம். அடிப்படை தேவைகள் அப்படி ஆரம்பித்து பாதுகாப்பு தேவைகள், அன்புரிமை தேவைகள் ஆரம்பித்து எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் தன்னிறைவு தேவை வரைக்கும் 7 கோட்பாடு 7 ஸ்டெப்ஸில் அந்த கோனுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க. அது பெரிய கதை. 5 மாஸ்லோன்னுவாங்க, அப்புறம் ரூட் வந்து 7 ஆக்குனாருன்னுவாங்க, மறுபடியும் மாஸ்ல வந்து 7 ஆக்குனாருன்றதெல்லாம் அது தனி சாப்டர்ல போய் அந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ராபர்ட் காக்னியோட ஹைராரிக்கல்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டோம். அடுத்தது ஒரு எல்லோ கலர் போடுறேன். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணா டிஆர்பி கேள்வி. காகனே எந்நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கேள்வி. இந்த கற்றல் படிநிலை கோட்பாடுகள் எண்ணிக்கை எத்தனைங்க? 8. எட்டுங்கிறது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியல மேடம். அப்படியே மியூட்ல போட்டுருங்க மேடம் பக்கத்துல. அம்மா சாப்பாடு கொடுக்க வராங்க நினைக்கிறேன். ரைட். கற்றல் படிநிலை கோட்பாடுகள் 8ங்கிறதே நிறைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த 8 ஸ்டெப்பு 8 ஸ்டெப்பு 8 ஸ்டெப்புங்கிறது அது ஒரு எல்லோ கலர் ஷேடு தான் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள் அது டிஆர்பியில் கேள்வி. அடுத்ததுக்கு வருவோம். இந்த கோட்பாடு வெளிவந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் எழுதிக்கலாம். இவர் நாட்டை சார்ந்தவருக்கு அமெரிக்கா போட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த கோட்பாடை பொறுத்தவரையில் வெளிவந்த வருஷம் அதுதான் எடுக்க போகிறோம். 1916. முடிஞ்சா மெமரி பண்ணுங்க. 1916 ஆரம்பிச்சு 2002 வரை இந்த கோட்பாடுடைய காலம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். 1916 ஆரம்பிச்சு 2002 வரை அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்காங்க. டார்ன்டைக் எந்நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்கா சார். அமெரிக்கா சார். அவ்வளவுதாங்க. 2 பேர் அமெரிக்கா வந்துச்சு. டார்ன்டைக் அமெரிக்கா, இந்த ஆளு யாரு பாருங்க, ராபர்ட் காக்னே அமெரிக்காக்காரர். ஊர் பேரை ஞாபகம் வச்சுக்காங்க. அவர் பயன்படுத்துனது குரங்கு தானே டார்ன்டைக் பயன்படுத்துனது? பூனையா எலியா? பூனை. வெள்ளை பூனை எலி. சார். வெள்ளை எலியும் சார். பூனை நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். மேலே பொம்மை போட்டிருக்கும் பாருங்க, பூனை தூக்கி உள்ள. பார்த்துக்கலாம் அது அடுத்து என்னங்கிறது. கரெக்டாக முடிக்கிற போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துறேன். அடிஷ்னலாக யாராவது அனிமல் யூஸ் பண்ணாங்களாங்கிறதையும் பார்ப்போம். இப்போ 8 கோட்பாடுன்னு சொல்லிட்டோம். இந்த 8 கோட்பாட்டை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று பிஹேவியரிசம் ப்ளஸ் 2வது காக்னிட்டிவிசம். பிஹேவியரிசம், காக்னிட்டிசம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இது தமிழாக்கம். பிஹேவியர்னா நடத்தை, நடத்தை கோட்பாடு, நடத்தை கோட்பாடு. காக்னிட்டிவிசம் அப்படின்னா அறிவார்ந்த கோட்பாடு, அறிவு, அறிவார்ந்த கோட்பாடு. அப்போ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றோம். 8 ஸ்டெப் இருக்கு. இந்த 8 ஸ்டெப்பை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. 4 நாளாக பிரிச்சுக்காங்க. 1 2 3 4. முதல் 4 ஸ்டெப்பு நடத்தைக்கு உண்டானது. 5 6 7 8 எல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் கேள்வி கேட்கல டிஆர்பியில். வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த இடத்த. அப்போ இந்த 8 ஸ்டெப்பை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பிலாங்ஸ் டு பிஹேவியரிசம் அண்ட் காக்னிட்டிவிசம். அது நடத்தையில் பல நாளும் அறிவார்ந்த கோட்பாட்டில் நாளும் பிரிக்கிறாங்க. இப்போ இது ஒன்றும் இல்லைங்க. இந்த தியரியோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, நாம் எப்படி வந்து இந்த சொசைட்டியில் ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃப்ரம் த பர்த்தில் ஆரம்பித்து அப் டு த டெத் வரைக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டியே நம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறோம். முதல்ல கேரக்டரிஸ்ட் அப்போ லேர்னிங்கில் போய் பாருங்கள், ஆரம்பத்தில் எழுதியிருப்போம் அதை. கற்றல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் என்டையர் லைஃப். வாழ்நாள் முழுவதும் தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னும். அப்போ அப்புறம் பர்த்தில் ஆரம்பித்து பர்த்தில் நம்ம லேர்ன் பண்ணுறோமா பண்ணுறது இல்லைங்களா? பிஃபோர் பர்த்தில், குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே நாம் லேர்னிங் நம்மக்கிட்ட நடக்குதா நடக்கலையா? ஒரு எர்த் வார்ம் ஆஃப் த சைல்டு அப்படிங்கிற தாய் கருவறை சூழலில் இருக்கிற போது அந்த குழந்தை ஏதாவது சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுமா, லேர்ன் பண்ணுமா, பண்ணாதா? பண்ணும். கதை இருக்கு இல்லையா? அந்த அபிமன்யு, ஆமா, சக்கரவியூகம் உள்ள அந்த கருவுற்று இருக்கிற போது கதை சொல்லிட்டே வருவாங்க இல்லையா? பாட்டி தானே சொல்றது அந்த கதையை. நம்ம கதை சொல்லிட்டே இருப்பாங்க. சக்கரவியூகத்துக்கு
கரெக்டா சொல்றீங்க பாருங்க. சக்கரை அந்த கதை வந்து உள்ள போற வரைக்கும் தெரியும். அங்கிருந்து சக்கரை விட்டு வெளியே வரும்போது இவங்க தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தையும் தூங்கிடுச்சுங்கிற மாதிரி வெளியே வர்றது மாட்டிக்கு வர்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சும்மா சுருக்கமா சொல்றேன் சாராம்சம். ஸோ அது மாதிரி ஒரு குழந்தை நம்ம வளகாப்பு நடத்துறது, மெல்லிய வளையல் ஓசைகள், ஈவினிங்ல வாக்கிங் போறது, பாட்டு பாடுறது, புராண கதைகள் படிக்கிறது, நீதிநெறிகள் கதைகள்லாம் படிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண் குழந்தை வந்து லேர்ன் பண்ணிக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு விஷயத்துக்காக தான் பண்றோம். அப்போ அங்க லேர்னிங் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பர்த்னு வரும்போது எடுத்த உடனே ராபர்ட் காக்னே அமெரிக்காக்காரர் அப்படின்னு படிக்க முடியாது. முதல்ல வந்து குறியீடுகள் மூலமாகத்தான் குழந்தை தன்னுடைய கற்றலை ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்டெப் நம்பர் 1. சிக்னல் லேர்னிங், குறியீடுகள் அப்படிங்கிறோம். நம்மளே எடுத்த உடனே அ, ஆ, இ, ஈ எல்லாம் படிக்கல இல்லைங்களா? ஒரு 1 2 3 நம்பர் போடனால் கூட நம்ம அதெல்லாம் முதல்ல மரக்கிளையில நம்ம ஆட்கள் வந்து கோடு கீழ்ச்சி வச்சாங்கிறோம். கூழாங்கற்களை வச்சுதான் எண்கள் ஆரம்பிச்சாங்கன்றோம். மந்தையில ஆட்டை ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருந்து ஆடை காட்டுக்கு ஓட்டிட்டு போறான். மறுபடியும் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆடு வந்து மறுபடியும் பட்டிக்கு வரணும். இடையில ஏதாவது மிஸ் ஆயிருந்தா அவனுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு என்ன பண்றோம்? கூழாங்கற்கள். அந்த பட்டியிலிருந்து ஒரு ஆடு கோடு போட்டு விட்டு பட்டி விட்டு வெளியே வந்தா ஒரு கல் எடுத்து வைப்பான். இன்னொரு ஆள் வந்து இன்னொரு கல், இன்னொரு 2 கல் 3 கல்லும் கிடையாது. கல் அவ்வளவுதான் அவனுக்கு தேவையானது. மறுபடியும் ரிட்டர்ன் ஈவினிங் முடிச்சுட்டு வரும்போது கல்லுக்கும் ஆட்டுக்கும் டேலி ஆகணும். இப்படி வச்சான். அப்புறம் மரக்கிளையில கிறுக்கி வச்சிருந்தான். அப்போ ரோமன்ஸ் வந்தா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்க மெத்தடாலஜில படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஹவு டு டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் பிஎட்ல படிச்சிருப்பீங்க. கணிதம் கற்பிப்பது எப்படி, தமயந்தி பாக்கிநாதன் புத்தகத்துல தெளிவா எப்படி எண்கள் ஆரம்பிச்சது ஆரிஜினை பத்தி போட்டிருப்பான். இப்போ ரோமன் எண் உள்ள வந்தால் கூட இப்போ நம்ம 1 ரோமன்ல போடுறோம், 2 போடுறோம், 3 ரோமன் போடுறோம், 4 ரோமன் போடுறோம். கரெக்டா இப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. 5 போடலாம்ல. ஏன் வந்து 1 கரெக்டா போட்டிருப்போம், 2 ரோமன் போட்டிருப்போம், 3 ரோமன் போட்டிருப்போம், 4க்கு 4 கோடு போடாம இப்படி ஏன் போட்டாங்க? யாருக்காவது ரீசன் தெரியுமா டீச்சர்ஸ்? நோ சார். நோ. நோ சார். விரல் எல்லார் கையுமே உங்க விரல் அப்படியே பாருங்களேன். ஒரு ரோமனுக்கு ஒரு விரல் நீட்டிக்காங்க. அப்படியே விரலை மடக்கி பிடிச்சிட்டு ஒரு ரோமன் சொல்லும்போது நீங்க ஒரு விரலை நீட்டுங்க, 2 ரோமன் சொல்லும்போது 2 நீட்டுங்க, 3 சொல்லும்போது 3 நீட்டுங்க, 4 சொல்லும்போது 4 நீட்டாதீங்க, அப்படியே இருங்க. 5 சொல்லும்போது 5 விரலையும் நீட்டுங்க. நீட்டிட்டு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் ஒரு ஷேப் தெரியுதா? அப்படி பாருங்களேன். ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் ஒரு ஷேப் தெரியுதா? என்ன ஷேப் அது? இந்த ஷேப் தெரியுதுங்களா? Infinite, sir. ஆமா. வி ஷேப் மாதிரி தெரியுது. இது 5 அப்ப 5க்கு பக்கத்துல ரைட் சைடு நம்பர் போட்டா கூடுன்னு தான் அர்த்தம். இப்படி போட்டா 6, இப்படி போட்டா 7. இப்படி இந்த 5ன்னு சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்பர் போட்டா குறையுதுன்னு அர்த்தம். 5ல 1 குறைஞ்சா எவ்வளவுங்க? 4. இதை 4ன்னு படிக்கணும். 4. ஆமா, இது 5ன்னு படிச்சோம். லெஃப்ட் சைடு போட்டா குறையுது, ரைட் சைடு போட்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 7 போட்டோம், 3 கோடு போட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 8, 9 போடல. 9 அப்படி வெயிட் பண்ணுங்க. 10 ரைட்டுங்களா? இது 10. இப்ப பாருங்க, இந்த 10ல மேல ஒரு வி ஷேப் இருக்கு. ஒரு விரலோட 5, 2 ஆள்காட்டி விரல் நடுவிரல். இன்னொரு விரல் இருக்கிறத கீழே கவுத்து போட்டான். ரைட்டுங்களா? இது கவுத்து கீழே போட்டான். அப்ப 2 5 சேர்ந்தா எவ்வளவுங்க? 10. 10. அப்ப முன்னாடி வந்தா குறையுது. 10ல 1 போச்சுன்னா 9. இந்த பக்கம் வந்தா கூடுது. 11, 12 இப்படி ஆரம்பிச்சான். எல்லாமே குறியீடுகள்ல ஆரம்பிச்சுதான் எண்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். நம்ம சேனல்ல முதல் வீடியோ, இந்த சேனல் ஆரம்பிச்சும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கும் பாருங்க. அதுல இந்த கதையெல்லாம் எப்படி எண்கள் ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதான் ஸ்டார்டிங் நம்ம பண்ணது. வாய்ப்பு இருந்தா பார்த்து பாருங்க. பிளேலிஸ்ட்ல கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஃபார்ம்ல ஏதோ போட்டிருந்தேன். ரொம்ப காலமாச்சு, மறந்து போச்சு. அப்ப குறியீடுகள் மூலமாக முதல்ல படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தூண்டல் துலங்கல் இணைப்பு. இந்த ஆர்டரை மறக்கவே 8ம் இருக்கிற மாதிரியே வாசிச்சுக்காங்க. வாச்சா மார்க்குக்கு வாய்ப்பு இருக்கு. குறியீடுகள் அல்லது அடையாளம் காணுதல். சில புத்தகத்தில் இப்படியும் போட்டிருப்பாங்க. அல்லது போட்டு அடையாளம் காணல், அதையும் எழுதிக்கலாம். குறியீடுகள் அல்லது அடையாளம் காணுதல், குறியீடுகள் அல்லது அடையாளம் காணல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது தூண்டல் துலங்கல் இணைப்பு. நீங்க டிடிஎட் புக்கை யாராவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல 7 ஸ்டெப்னு போட்டிருப்பாங்க. அது தப்புங்க. டிடிஎட்ல செகண்ட் இயர் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 7 ஸ்டெப்னு ஏதாவது தவறுதலா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப சரிப்படுத்திட்டாங்க. ஆனா 8 தான் இது கரெக்ட். 3வது ஸ்டெப் பாருங்க, உடல் இயக்க தொடர் இணைப்பு. அப்புறம் பாருங்க, செயினிங், சைக்கோமோட்டார் அதெல்லாம் வருதுங்க. உடல் இயக்க தொடர் இணைப்பு மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். முதல்ல சிக்னல்ல கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா சொல்ல கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரோம். அப்போ அந்த வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுங்க? ஓடி போறோம், உடல் இயக்க தொடர் இணைப்பு செயினிங் அது கிடைக்குது. அதுக்கப்புறம் தான்
வெர்பலுக்கே வரும். சொல் அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க, வெர்பல் லேர்னிங் அது வருது. அப்புறமா நமக்கு டிஸ்கிரிமினேஷன், வேற்றுமையை தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்சியேஷன் பார்க்குறோம், பொது விதிகளை அதாவது பொது கருத்துக்களை கான்செப்ட் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ரூல்ஸ் படி விளையாடுறோம், ரூல்ஸ் லேர்னிங் விதிகளை கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் முடிச்சு கையோட தான் கடைசி ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். அது ஏ டு ஜெட் லைஃபாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் மேட்டர் இருந்தாலும் சரி, ஒரு லேர்னிங்கோட அல்டிமேட் எய்ம் வந்து ப்ராப்ளம் சால்விங். இந்த 8 ஸ்டெப்பு தூக்கத்தில் நீ தட்டி எழுப்பி கேட்டாலும் ஆர்டரா கடகடன்னு ஒப்பிக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. குறியீடுகள், அடையாளம் காணுதல், தூண்டல் துணுங்கல் இணைப்பு, உடலைக்க தொடர் இணைப்பு, சொற்களை இணைத்து கற்றல், வேற்றுமை இருந்து கற்றல், பொது கற்றுக்கொள்ளுதல், விதிகளை கற்றுக்கொள்ளுதல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். அப்படியே மந்திரம் மாதிரி வந்து விழணுங்க. இஸ்லாம் வரணும், சுக்லாம் வரணும், விஷ்ணு சசிவரணம், சமத்துவரணம், சமத்தியாமை எப்படி மனப்பாடம் ஆச்சு அந்த மாதிரி இந்த 8ம் டக் டக்குன்னு படிச்சுட்டு யாருக்காவது சொல்லுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் 8 விஷயம் சொல்றேன், நீ கேட்டுக்கோ, உனக்கு புரியுதோ புரியலோ ரெண்டாவது விஷயம். இப்படி ஆஃபீஸுக்கு போன ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் முதல்ல 8 ஸ்டெப்பு காகனே சொன்னார், அதை கேளு, அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறத பேசிக்கலாம். அவர் ஃபோன் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணாலும் சரி. இந்த மாதிரி கலகலப்பாக வச்சுக்காங்க. இது ஒரு விஷயமே கிடையாது. சைக்காலஜி படித்து அதில் 30க்கு அட்லீஸ்ட் 25க்கு மேலே வாங்குறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சோம்னா மார்க்கை தட்டி தூக்கிடலாங்க. அங்கே கோட்டை விடுற மார்க்லாம் இங்கே டேலி பண்ணலாம். இங்கே நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, அங்கேயும் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போஸ்டிங் போயிடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் சரி. ஸோ இது காக்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 8 ஸ்டெப்ல ஏதாவது அப்ளைடு கொஸ்டின்ஸ் கேட்டுடலாம். அப்ளைடு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்காங்க. ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் வந்து கோகோ விளையாட்டு விளையாடுகிறார்கள், ஏதோ ஒரு கேம் வச்சுக்காங்க. ஸோ அதில் வந்து முறையாக மாணவர்கள் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் விளையாட்டை ஆரம்பிக்கிறார்கள், விளையாட்டை முடிக்கிறார்கள். இது ராபர்ட் காக்னேவுடைய எவ்வகை கற்றலின் கீழ் வரும் அப்படின்னா எந்த படிநிலையில் இப்போ நான் சொல்றது வரும்? விதிகளை கற்றுக்கொள்வோம். விதிகளை கற்றுக்கொள்ளுதல் அதில் வந்துடும். ரைட்டுங்களா? மாணவர்கள் வந்து அந்த உடல் இயக்க தொடர் இணைப்பு, சைனிங் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு மாணவர் வந்து ஒரு ஆக்ஷன், பள்ளியிலிருந்து வீட்டுக்கு, சாரி வீட்டிலிருந்து பள்ளிக்கு, பள்ளியிலிருந்து வீட்டுக்கு இந்த டைரக்ஷனில் போகிறாரு, ரைட்டுங்களா? அல்லது வந்து ஒரு செயல்பாடை செஞ்சு பார்க்குறாரு, ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்க்குறாருன்னா அந்த உடல் இயக்க தொடர் இணைப்பு அசைவு இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே சைனிங்கில் வருது. வெர்பல் சொல் இதை வச்சுக்கிட்டு ஏதாவது கொஸ்டினாக கேட்கலாம் ஜென்ரலாக. அது நம்ம தான் போட்டாகணுங்க. எந்த ஸ்டெப்பில் வருங்கிறத கொஞ்சம் யூகிச்சோம்னா அதை எடுத்துடலாம். அப்போ முதல் 4 ஸ்டெப்பு என்ன அப்படின்னா நடத்தியை கற்றுக் கொடுக்குது. குறியீடுகள், தூண்டல் தொடர் இணைப்பு, உடல் இயக்க தொடர் இணைப்பு, சொற்களை இணைத்து கற்றுக்கொள், இது 4ம் பிஹேவியர். அடுத்த நாளும் அறிவு சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டாங்க. வேற்றுமை அறிந்து கற்றல், பொது கருத்துக்களை கற்றல், விதியை கற்றுக்கொள்ளுதல், பிரச்சனை, இது எல்லாமே அறிவார்ந்தது அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏதாவது மேட்ச் பண்ண சொல்லலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹேண்ட்ஸ் பிஹேவியர் ஆஃப் ஹைராரிக்கல் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்கலாம். நடத்தை கோட்பாட்டில் அடங்காத காக்னியன் வகை கற்றல் எது அப்படின்னு போட்டு மேலே இந்த 3 போட்டு கீழே 1 மிஸ்மேட்சில் தட்டி விட்டோம்னா அது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். விஷயம் ஒன்று தான், 8 ஸ்டெப்பு தான். இதுக்கு முன்னாடி ஆண்டுகள் நம்ம என்ன படிச்சிருப்போம்? காக்னியோட படிநிலை எத்தனை? 8. எந்நாட்டுக்காரர், அமெரிக்காரர், அவ்வளோதான். ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக படிப்படியாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். அடுத்த தியரி வந்து கிளாசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் அதையும் பார்த்துருவோம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாசிக்கல் பாவ்லோ அப்படின்ட்டாங்க. கிளாசிக்கல் கண்டிஷன் யாருதுன்னா பாவ்லோ. இதுக்கு நிறைய பேர் உண்டு, தப்பிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த தியரி ஸ்டார்ட் பண்ணும்போது, பிகினிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு போலீஸ் பிசின்னு ஞாபகம் வச்சுக்காங்கன்னு சொன்னோம். ஞாபகங்களா? ஸ்கின்னருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்? ஓஎஸ் ஓஎஸ். ஓஎஸ் ஓஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிசினா பி ஃபார் பாவ்லோ, சி ஃபார் கிளாசிக்கல். கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் லர்னிங். தமிழில் பாருங்க, இது டைரக்டா எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா முதல்ல இதை எழுதிப்போம். ஆக்க நிலை நிறுத்தம். ஆக்க நிலை நிறுத்தம். ஆக்க நிலை நிறுத்தம். அப்ப இதுக்கு இன்னும் பேர் வச்சாங்கன்னா சிறப்பு ஆக்க நிலைநிறுத்தம். சிறப்பு ஆக்க நிலை நிறுத்தம், பண்டைய ஆக்க நிலை நிறுத்தம், எதிர்வினை ஆக்க நிலை நிறுத்தம், தூண்டல் சார் ஆக்க நிலை நிறுத்தம். எத்தனை பேர் வந்துச்சு பாருங்க. சிறப்பு, பண்டை, எதிர்வினை, தூண்டல்,
அல்லது உமிழ்நீர் சோதனை ஆய்வு, சலைவேஷன் டெஸ்ட், உமிழ்நீர் சோதனை ஆய்வு இப்படியும் கேட்கலாம். சிக்கலறைனா யாருது? தார்டைக்கு. உமிழ்நீர் சோதனை ஆய்வுனா யாருது? பாவ்லோவுடையது. அல்லது எஸ் டைப் ஆஃப் லேர்னிங், எஸ் டைப் ஆஃப் லேர்னிங். கிளியரா வச்சுக்காங்க. எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் எல்லாம் டிஆர்பியில் கேட்டது தான். எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ரைட். ராபர்ட் காக்னேவுடைய படிநிலையில் மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுவது எது? இன்னொரு கேள்வி கேட்டிருக்க, மேல போலாம். ராபர்ட் காக்னே உடைய ஹெராரிக்கல் எண்வகை கற்றல் மிக உயர்ந்த நிலை எது? சும்மா தட்டி விடுங்க பார்க்கலாம். மிக உயர்ந்த சிக்கலை தீர்க்க கற்றல் சார். சிக்கல் தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுவது. ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறோம். அப்படின்னா சிக்கல் தீர்த்தல் மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் சால்விங். சரி, நான் வந்தாலும் அங்கே போயிட்டேன். இப்போ இங்கே அதே மாதிரி பாருங்க, நிறைய நேம்ஸ் எல்லாம் போட்டோம். இதில் எஸ் டைப் எதுன்னே கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் டைப் எதுன்னா பாவ்லோ. ஆர் டைப் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்விலே கேட்டிருக்காங்க. இதில் ஆர் டைப் அப்படின்னா ஸ்கின்னருக்கு போயிடணும். புரியுதுங்களா? ஆர் டைப்னு அடுத்து இருக்கு. எஸ் டைப்னா பாவ்லோ, ஆர் டைப்னா ஸ்கின்னர். ஆர் டைப் அப்படின்னு வரும்போது பிஎஃப் ஸ்கின்னர் பேர் போட்டுருணும். இது அடுத்த தியரியில் படிக்க போகிறோம். சும்மா எங்கள் நினைவுக்காக எழுதுகிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா ஸ்கின்னர் அவருடைய பேரை போட்டுருணும். இங்கே இந்த வார்த்தையே ரொம்ப முக்கியம். ஏன் எஸ் டைப் அப்படின்னு போடுறாங்கன்னா, எஸ்ன்னா என்னங்க தமிழில்? எஸ்ன்னா ஆங்கிலத்தில் ஸ்டிமுலஸ்ஸு, தமிழில் தூண்டல், தூண்டல். ஆறுன்னா துளங்கல். துலங்கல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையிலேயே இங்கே விஷயத்தை வச்சுட்டாங்க. தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை, துலங்கல் இல்லையேல் தூண்டல் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சக்தி சிவம் சேர்ந்தாதான் மாசு. யார் சொன்னது? விஜய். யார் மேடம்? விஜய் சார். விஜயா? சரி, ஜென்ரல் நாலேஜ் செக் பண்ணி பார்த்தேன். சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தாதான் மாசுன்னு ஒரு டைலாக் இருக்கு தானே? இருக்கு சார். ஆமாம் இருக்கு. அது விஜய் டிவியில் வர சீரியலில் வருதுன்னு நினைக்கிறேன். அது இப்போதான் மேடங்கள்லாம் பேசுவாங்க. அலாட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். ஏற்கனவே யாரையோ வச்சு சீண்டி இருந்தேன். அந்த மேடம் பேர் மறந்து போச்சு. சரி, ஓகே. அப்போ எஸ் டைப்னா தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை. தூண்டலுக்கு தான் முக்கியத்துவம் பாவ்லோவில். ஆனால் ஸ்கின்னரில் பாருங்க, ஆர் டைப்புக்கு தான் முக்கியத்துவம். துலங்கல் இல்லையேல் தூண்டல் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? துலங்கல் இல்லையேல் தூண்டல் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை என்னங்க அர்த்தம்? துலங்கல் இல்லையேல் தூண்டல் என்னங்க அர்த்தம்? ஏதாவது மீனிங் புரியுதா? இல்லை அப்படியே ரஃபாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி தெரியுதா அது? இப்போ நான் ஸ்கின்னருக்கு வரேன். துலங்கல் இல்லையேல் தூண்டல் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஆருக்கு என்ன அர்த்தம்னா ரெஸ்பான்ஸு, அது ரீஎன்போர்ஸ்மெண்ட்டு, வலுவூட்டல் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. ஆர் இல்லையேல் அப்படின்னா வலுவூட்டல் இல்லையேல். நீங்கள் ரெஸ்பான்ஸ்னா சிக்கல் கஷ்டப்படுவீங்க. நான் ரீஎன்போர்ஸ்மெண்ட் மாற்றிக்கிறேன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வலுவூட்டல் என்னும் கோட்பாடு, வலுவூட்டல் என்ற வார்த்தைக்கு உரியவர் யாருன்னே டிஆர்பி கேள்வி உண்டு. வலுவூட்டல்னா ஸ்கின்னரை தவிர யார் பேருமே போட்டுறாதீங்க. வலுவூட்டல், ஃபீட்பேக்கு, பின்னூட்டம் இதெல்லாம் வந்தால் ஸ்கின்னரோட அக்மார்க் முத்திர, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், தனியால் வேற்றுமை வச்சு கற்றுக்கணும். இதெல்லாம் சொன்னவர் ஸ்கின்னர். மூணுமே டிஆர்பியில் கேட்ட கேள்விகள் தான். சரி, இப்போ வருவோம். வலுவூட்டல் இல்லையேல் தூண்டல் இல்லை அப்படிங்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுக்கான மார்க் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு முறை அந்த டெஸ்ட்டை எழுதுவீங்களா? கரெக்டாக எழுதியும் சார் மார்க்கே போடலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கேள்வி இன்னொரு முறை நம்ம எழுதுவோம் என்ன? எழுத மாட்டேன் சார். அதனால் எழுதுறமே இல்லையா, ஒரு கடுப்பு இருக்கும் இல்லையா? ரெஸ்பான்ஸ் ஆமா. வலுவூட்டல் இருந்தாதான், துலங்கல் இருந்தால்தான் தூண்டல் நடக்கும் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா ஸ்கின்னர் சொல்றாரு. அதனால மாணவர்கள் வந்து பதில சொன்னா முதல்ல ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க, வெரி குட் சொல்லுங்க, சூப்பர்னு சொல்லுங்க, தட்டி கொடுங்க. நேரா போய் தட்டிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். தட்டி கொடுங்க, ரைட்டுங்களா? அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் யாருன்னா ஸ்கின்னர் சொல்றாரு. ஆனால் அப்படி இல்லை, இங்கே தூண்டல், தூண்டுங்க, 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 தூண்டினால்தான் துலங்கல் கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா பாவ்லோ சொல்றாரு. அவ்வளோ. ஆமாம், இது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதனால் கோட்பாட்டில் அப்படியே வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? நோ ஸ்டிமுலஸ், நோ ரெஸ்பான்ஸ். தூண்டல் இல்லையே துலங்கல் இல்லை. அந்த மாதிரி அந்த அந்த சென்டென்ஸை கரெக்டாக பார்த்து வச்சு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கை வச்சிங்கன்னா கரெக்ட்
அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நோ ரெஸ்பான்ஸ், நோ ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஆர்எஸ் டைப் அப்படிங்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்து வருது. இப்போ ஆர் டைப்பு, எஸ் டைப்பு, இன்னொன்று ஆர்எஸ் டைப்புன்னு ஒன்று வைக்கிறோம். அதுவும் பிறகு படிக்கலாம். நோ ரெஸ்பான்ஸ், நோ ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ரெஸ்பான்ஸ், நோ ஸ்டிமுலஸ், துளங்கள் இல்லாமல் தூண்டல் இல்லை. அந்த மாதிரி அதையும் பிரித்து எடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அது யார் யாருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்துடுவோம். சிறப்பு, பண்டைய, எதிர்வினை, தூண்டல், உமிழ்நீர், எஸ் டைப் இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா பாவ்லோ அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். கீழே என்ன டேட்டாஸ் இருக்குது, நேராக தேரிக்கு போயிட்டாங்களா? கொஞ்சம் சைடில் சில விஷயங்கள் மிஸ் ஆன சில விஷயங்களை சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் இந்த இந்த கோட்பாடு வந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம். வழக்கமாக ஒரு சில டேட்டாஸ் இங்கே எழுதிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். 1849 ஆரம்பிக்கிறாரு. இயர் கொஞ்சம் சும்மா பார்த்து வச்சுக்காங்க. ஏன்னா கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கேட்டாங்க. கொஞ்சம் அப்படி இயர் மேலே கை வச்சாங்கன்னா மாட்டிக்கூடாது. படிக்கிற யூனிட்ல A to Z எல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. 1849 ஆரம்பிச்சு 1900 பேன் வந்து ஒரு fill in the blanks போடுற இந்த இடத்துல 1900 ஆதாரக்கல்வி முடிஞ்ச ஆதாரக்கல்வி ஆரம்பிச்ச வருஷத்துக்கு முந்தின வருஷம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம். ஆதாரக்கல்வி 2010 டிஆர்பில் கேட்ட கேள்வி. பேசிக் எஜுகேஷன், காந்தியோட பேசிக் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அந்த கல்வி ஆரம்பித்த வருஷம். காந்தி குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் வாரதாங்கிற இடத்துல அவருடைய ஆதார கல்வியை ஆரம்பிப்பார், பேசிக் எஜுகேஷனை. அது வருஷம் நிறைய டிஆர்பில் கேட்டிருக்காங்க. ஆதார கல்வியோட தொடர்புடையவர் யாருன்னு டிஆர்பில் கேட்டிருக்காங்க. ஆதார கல்விக்கு மறுபெயரெல்லாம் சிடெட்டில் கேட்டிருக்காங்க. ஆதார கல்விக்கு 2 பேர் ஒன்று நினைக்கிறேன். அதுக்கும் ஆதார கல்வி அப்படின்னாலும் கைத்தொழிலில் தாய்மொழியில் கற்றுக்கணும், அதான் ஆதார கல்வி அப்படிங்கிறது. ஆர்ட் அண்ட் கிராஃப்டை என்ரிச் பண்ணி கொடுக்கணும், கைத்தொழிலும் கைவண்ணமுங்கிறத என்ரிச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேர் ஆதார கல்வி அப்படிங்கிறோம். ஆதார கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, புனியாடி சிக்ஸா அப்படின்னாலும் ஆதார கல்வி அப்படின்னு தான் அர்த்தம். புனியாடி சிக்ஸா அப்படின்னு சொல்லலாம், அதை நைதலின் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அன் இனோவேஷன், நியூ எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆதார கல்விக்கு 3 பேர் உண்டு. ஆதார கல்வி, புனியாடி சிக்ஸா, நைதலின். இதெல்லாம் எஜுகேஷன் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் அவ்வளோவும் எழுதுனா சிரமமாக இருக்கும். கேட்டுக்காங்க ஒரு முறை. இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டே இருந்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் திடீர்னு கிளிக் அந்த வார்த்தையெல்லாம் சார் யூஸ் பண்ணாங்களே பாடம் நடத்தும் போது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு டார்கெட்டு. ஆதார கல்வி எந்த வருஷம்? 1937 சார். 37 ஆதார கல்விங்க. ஒரு வருஷம் குறைச்சிங்கன்னா 36. 1936. 1936 முடிய இங்க தூக்கி போட்டுருங்க. பாவ்லோவோட வருஷம் 1936. இவர் எந்நாட்டை சார்ந்தவர்னா ரஷ்யாக்காரர். வரை பாருங்க, டார்ன்டைக் அமெரிக்கா சொன்னோம், ராபர்ட் காக்னே அமெரிக்கா, ஸ்கின்னர் கூட அமெரிக்காக்காரர் தான், கத்ரே கூட அமெரிக்காக்காரர் தான். எஸ், தூண்டல் துளங்களை வர எல்லா பெரும்பாலான மக்கள் எல்லாம் அமெரிக்கா இருக்கு. இவர் ரஷ்யா. ஸோ நீங்கள் எப்படி நினைவில் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்காங்க. எந்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் ரஷ்யா அப்படின்னு போடணும். இது ஒரு முக்கியமான கீவேர்டு. 1936 முடிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ரஷ்யா நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி அடுத்தது இவர் வந்து ஆய்வுக்கு என்ன விலங்கை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது டிஆர்பி கேட்ட கேள்விதான். என்ன விலங்குங்க? பக்கத்துல பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க, தான். அந்த விலங்கெல்லாம் டிஆர்ல கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஷன் ஆகாமல் போட்டுடணும். அவரு யாருங்கிறத போட்டுருணும், என்ன விலங்கை பயன்படுத்தினாரும் போட்டுருணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற நிபுணர் இவர் தான். இவருக்கு இந்த சலவேஷன் டெஸ்ட்டுக்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம இந்த இப்போ நடத்தக்கூடிய இந்த பாடத்தை பொழுதுல எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தவரையில் 3 பேர் நோபலில் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கொண்டு வரோம், 2 எஜுகேஷனிஸ்ட்டை கொண்டு வரோம். ரைட்டுங்களா? இந்த 3 பேருமே டிஆர்பியில் கேட்டாங்க. சைக்காலஜிஸ்ட்டு யார்? உளவியலில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். உளவியலில் நோபல் பரிசு பெற்றவர் இவான் இலிச். இவான் இல்ச் எஜுகேஷனுங்க. இவான் இல்ச் அப்படின்னா எஜுகேஷன் பார்ட். நல்ல வேலை அந்த இவான் இல்ச் எல்லாம் தூக்கிட்டாங்க, இப்போ படிக்க தேவையில்ல அவரெல்லாம். இவான் இல்ச்சி, பால்டோ பிரியர், எவரட் ரீமர் அவங்க எல்லாமே ஒரே குரூப். இவான் இல்ச்சுங்கிறது யாருங்க? பள்ளியில்லா சமுதாயம். ரைட்டுங்களா? சுவரில்லா பள்ளி
நடமாடும் பள்ளி அதெல்லாம் வருது இல்லையா, அந்த ஏரியா, அந்த அந்த யூனிட் நமக்கு இப்போ இல்லை, வேற கொண்டு ஓகே வந்துட்டாங்க. இப்போ சைக்காலஜியில் போட்ட இவான் போட்டு அதுக்கு மேலே ஏங்க யோசிக்கிறீங்க? இவான் பாவ்லோ. பாவ்லோ சார். ஆமாங்க, இவான் பாவ்லோ. பாவ்லோன்னா கெஸ் பண்ணிட்டுப்போம், சும்மா இவான் அப்படின்னு வரும்போது அது சிலருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி விட்டுருவாங்க. இவான் நான் இந்த ஆளை பார்க்கவே இல்லைன்னுருவாங்க. இவான் பாவ்லோ உளவியல்ல நோபல் பரிசு பெற்றவர். அடுத்து எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது 2 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? 2 பேர். அந்த 2 பேரையும் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதில் கூட ஒருத்தரை தூக்கிட்டாங்க, ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாடிஃபை ஆகி வந்த சிலபஸில். பிலாசபர்ஸ் பழைய இதில் 8வது யூனிட் நினைக்கிறேன், எஜுகேஷன் இனோவேஷன் அந்த சாப்டரில், சாரி 7வது யூனிட்டில் வருவாங்க. வெஸ்டர்ன் பிலாசபர், இந்தியன் பிலாசபர் படிச்சுமா, ஞாபகம் இருக்குங்களா? மேற்கத்திய தத்துவவாதிகள், மேலைநாட்டு தத்துவவாதிகள், இந்திய இந்திய தத்துவவாதிகள் பேர் 5 பேர், 10 பேர் சிலபஸில் வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 3 பேரை தூக்கிட்டு இன்னொரு 3 பேர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள் சிலபஸ் எல்லாமே. மேலைநாட்டு கல்வி, இது இந்திய கல்வியாளர் தத்துவவாதிகள் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 பேர் சும்மா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. சுவாமி விவேகானந்தர், இருங்க இருங்க ரவீந்திரநாத் தாகூர், இருங்க ஸ்ரீ அரவிந்தர், கரெக்டாக சொல்லணும். சாமிஜி வந்து லாஸ்ட்டாக தூக்கல, டைரக்டாக சாமி பேர் இருக்காதுங்க. சார் இருங்க, நான் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் இந்திய ஆட்கள் சொல்லணும். சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ரவீந்திரநாத் தாகூர், இருங்க, கிருஷ்ணமூர்த்தி ஜே.கே. சொல்லதோட அவர் யாருன்றதுன்னு சொல்லணும், என்ன கல்வி அவருதுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே டிஆர்பி கேள்வியா சொல்றீங்க, அதுதான் வெயிட் பண்றேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன கல்வி அவருது? ஜே அனுபவம் அப்படியே கன்னத்துல அறியிற மாதிரி பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டா அறிவிங்க பாருங்க, அந்த மாதிரி பதில் சொல்லணும். ஜே கிருஷ்ணமூர்த்தி யாரு, என்ன கல்வியை சொன்னார் அப்படி கேட்குறேன். சரி, அடுத்த ஆளுக்கு போவோம், யோசனை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. ரவீந்திரநாத் தாகூர் சார். தாகூர். தாகூர்து என்ன கல்விங்க? என்னங்க இந்த கேள்வி எல்லாம்? என்ன மேடம்? இயற்கையுடன் கூடிய கல்வி. ஆஹா, நீங்க பாருங்க, ஒவ்வொரு 10 பேருக்கும் 10 டைலாக் வச்சிருப்பாங்க சிலபஸ், மெயின் பாயிண்ட். அந்த 10மே டிஆர்பில கேட்டாங்க. இப்படி எங்கேயாவது மாட்டுமா பாருங்க. நீங்க டிஆர்பி கேள்வி எடுத்து பாருங்க, இவருக்கு என்ன கல்வின்னு சொல்றதெல்லாம் டிஆர்பி கேள்வியாவே இருக்கும். 3வது நீங்க கரெக்டா சொல், 3வது பேர் சொல்லுங்க, யாராவது வருதான்னு எதிர்பார்க்கலாம். 3வது சொல்லுங்க பார்க்கலாம். காந்தி. காந்தி என்ன கல்விங்க? ஆதார ஆதார் கல்வி. கல்வி சார். இந்த மாதிரி தான் டைலாக் கேட்குறேன் நான். அப்படியே இது அப்படியே கேள்வி, பேசிக் எஜுகேஷன் அப்படி அந்த மாதிரி தான். அப்போ தாகூர் என்ன எஜுகேஷன், ஜேகே என்ன எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறேன். 4 சொல்லுங்க. இப்போ சைக்காலஜி ஆரம்பிச்சு எஜுகேஷன். அரவிந்தர் சார். அரவிந்தர், எஸ். அரவிந்தர் என்ன கல்விங்க? வெளி அரவிந்தரோட கல்வி. அப்போ நம்ம எப்படி பிஎட் படிச்சிருக்கோம் பாருங்க, நிறைய டீச்சர் 29 டீச்சருக்கு உணர்ந்து படிச்சிருக்கிறோம் பிஎட்டை. சரி, ரெகுலராக இர்ரெகுலராக படிச்ச மாதிரி இருக்கு, இல்லை லேட்டாக இருக்கலாம், மேபி சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற பிஎட் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் யாருங்க? நம்ம கூட கிளாஸ்மேட்டு தானே. சரி, ஓகே. 5, இன்னும் ஒருத்தர் மிஸ் ஆயிடுச்சு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜேகே, தாகூர், காந்தி, அரவிந்தர், அப்புறம் இந்தியன்ல. சரி, நான் வெயிட் பண்ணி, ஏன்னா யார் மேடம்? விவேகானந்தர். விவேகானந்தர் லாஸ்ட்டாக எடுக்க போகிறோம். விவேகானந்தர் வந்து நேரடியாக சிலபஸில் இல்லை. சரி, பார்க்கலாம். இந்த பக்கம் வருவோம். இவங்கெல்லாம் இந்தியாக்காரர். வெஸ்டர்ன் ஃபுல்லாக எங்கே எழுதலாம்? வெஸ்டர்னில் 1 சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்ச பேர்லாம் சொல்லுங்க வெஸ்டர்னில். ஐயோ, மரிய மாண்டிசோரி. சார் ரசல் இருக்கிறது சார். ரசல். ரூசோ. இருங்க. மரியா. சூப்பரா மரியா சொன்னீங்க. மாண்டிசோரி. வெரி குட் மேடம். மரியா மாண்டிச்சோரி. இப்படி தாங்க பேசணும் கிளாஸ்ல, என்ஜாய் பண்ணி இருக்கு. அப்புறம் யாரா சொன்னீங்க? ப்ரோபெல். ரூசோ சார். ப்ரோஃபெல், ரூசோ, எஸ். எமிலி. யார்? ரசல். ரசல், பெட்ரான் ரசல். எமிலி சார். எமிலி ரூசோவில் இருக்கவே கற்பனை குழந்தை, அது வளர்ப்பு அந்த குழந்தையோட பேர் அது விட்டுருங்க. பெட்ரான் ரசல். அப்புறம் இன்னொன்று, பிளாட்டோ இப்போ புதுசாக இந்த வருஷம் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டுருங்க. வேற முக்கியமான ஆளுங்க, அவர் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் தூங்கும்போது அவர் மறந்துட்டீங்களன்னா நைட்டில் தூங்கும்போது யாருக்குமே கண்ணு தெரியாது, விடிஞ்சாலும் தெரியாது.
புத்தகம் அப்படிங்க டெக்ஸ்ட் புக்னு ஒன்று கொண்டு வந்தவரே அவர் தாங்க. பரிச்சார்ந்த முறையை கொண்டு வந்தவரே அவர் தாங்க. இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி புத்தகங்கள்லாம் இல்லாமல் போயிருக்கோம் வகுப்பறைகளில். அவருடைய கோட்பாட்டின்படி தான் நான் புக் யூஸ் பண்ணுறோம். ஜான் டூயி. எக்ஸாக்ட்லி, ஜான் டூயி. இப்போ இவங்கெல்லாம் பேர் சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆதார கல்வியை ஃபில் பண்ண மாதிரி இவங்களது என்ன அப்படின்னு சொல்லணும். இதில் எது தெரிஞ்சாலும் 5 பேர்ல யார் புரோபல் சொல்லுங்க. கிண்டர் கார்டன் சார். சார் ஆ. ஜான் டூயி முற்போக்கு கல்வி. ஜான் டூயி முற்போக்கு கல்வி. ஓகே மேடம், சூப்பர் மேடம். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், புரோபல் கிண்டர் கார்டன். முற்போக்கு கல்வி, ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். ரசல் சமூக மேம்பட்ட கல்வி. பெட்ரான் ரசல் வந்து எஜுகேஷன் ஃபார் தி பெட்டர் சோசியல் ஆர்டர் அப்படின்றீங்களா? சமூக மேம்பட்ட கல்வி சார். இப்பதாங்க எல்லாருமே லைனுக்கே வரீங்க. நாங்க ஏன் ஒர்க் ஆகல? எஜுகேஷன் கிண்டர் கார்டன். வந்துடுறேன் சார், மேடம் சார் கீழே வந்துடுறேன். எஜுகேஷன், சமூக மேம்பட்ட கல்வி. அதுதான் ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருக்கேன். எஜுகேஷன் ஃபார் தி பெட்டர் சோசியல் ஆர்டர். ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய படிச்சுட்டு போகலாம். சமூக மேம்பட்ட கல்வி, சமூக மேம்பட்ட கல்வி. புரோபல் சார் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கிறார். கிண்டர் கார்டனா சார்? கிண்டர் கார்டன், குழந்தைகள் இல்லம் சார். மரியா மாண்டிச்சேரி. கார்டன் கார்டன் ஏதோ தப்பு. கார்டன், சரி, கிண்டர் கார்டன். மரியா மாண்டிச்சோரி குழந்தைகள் இல்லம். இல்ல இல்ல கரெக்டா சொல்லுங்க. குழந்தைகள் இல்லம். சில்ட்ரன் ஹோம். சில்ட்ரன்ஸ் ஹோம், கரெக்ட். சில்ட்ரன்ஸ் ஹோம் விட இன்னும் முக்கியமான வார்த்தை நர்சரி பள்ளி. நர்சரி பள்ளி அல்லது தசை பயிற்சி, இதுதான் முக்கியமான வார்த்தை. சென்சரி லேர்னிங், புலப்பயிற்சி, இயற்கைவாதி. அதெல்லாம் அப்புறம். ப்ரக்மாட்டிசம், ரூசோ குழந்தை கல்வி சார். அவ்வளவுதான் மேடம். குழந்தை கல்வி, குழந்தை கல்வி. ரூசோங்கிறது குழந்தை கல்வி. சரி, ஓகே. குழந்தை மைய கல்வி, இன்னும் கூட சைல்டு சென்டர் எஜுகேஷன். குழந்தை மைய கல்வி. குழந்தை கல்வினா ப்ரோஃபைலுங்க. இது சைல்டு எஜுகேஷன், அதுவும் நான் பார்த்துக்காங்க. இது சைல்டு எஜுகேஷன், இது சைல்டு சென்டர் எஜுகேஷன். சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை கல்வி, குழந்தை மைய கல்வி அப்படின்னு வேரியேஷன்ல அதை நீங்க படிக்கணும். இந்த பக்கம் அழகா சொல்லிட்டீங்க. 5 பேருக்கும் 5 டைலாக். வெஸ்டர்ன்ல ஸ்ட்ராங் ஆக்குற நீங்க இந்தியாவில் வரும்போது காந்தியை தவிர யாருக்குமே பதில் கொடுக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்திக்கு கற்றல் சூழலில் சுதந்திரம். அவ்வளவுதான். பள்ளிங்களா சார்? தாகூர். இருங்க, ஜேகேக்கு மேடம் யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க. கற்றல் சூழலில் சுதந்திரம். நவோதயா பள்ளி சார். நவோதயெல்லாம் இல்லைங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் லேர்னிங் சுச்சுவேஷன். லேர்னிங் சுச்சுவேஷன், கற்றல் சூழலில் சுதந்திரம். இதுக்கு தமிழாக்கம் கற்றல் சூழலில் சுதந்திரம். கற்றல் சூழலில் சுதந்திரம். தாகூர் என்ன சொன்னீங்க? தாகூர் 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 சாந்தி நிகேதனங்க. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் சாந்திநிகேதன். சாந்தி நிகேதன். அரவிந்தர் ஆசிரம பள்ளி. ஆசிரம கல்வி. அரவிந்தர் வந்து ஆசிரம பள்ளி. இன்னும் ஒருத்தரை விட்டீங்களா? யார் அவர் இப்படின்னு பார்க்கலாம். எனக்கு நினைவுல வரல. கிருஷ்ணமூர்த்தி, தாகூர், விவேகானந்தர் தான் டைரக்டா சிலபஸ்ல வைக்கிறீங்க. ஒரு ஆள் யாரு? சரி, நினைவுல வரும்போது ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே, நினைவுல வரும்போது டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இது எல்லாமே நான் இங்க போட்டிருக்கிற அத்தனையுமே ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற 5 பிளஸ் அந்த பக்கம் ஒரு 5, 10 போட்டம் பாருங்க. இந்த 10 பேர்ல தான் வெஸ்டர்ன்ல ஒரு நோபல் வாங்கினவரும் இந்தியன் சைக்காலஜிஸ்ட் ஒரு நோபல் வாங்கினவரும் உள்ள இருக்காங்க. இப்போ நீங்க அதை ஈஸியா ஹைலைட் பிரிச்சு எடுத்துடலாம். யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெஸ்டர்ன்ல யார் வாங்கியிருப்பாங்க? வெஸ்டர்ன்ல ஈஸியா சொல்லிடுவீங்க, இது இந்தியாவில் ஈஸியா சொல்லிடுவீங்க.
சார் தாகூர் சார். தாகூர் வாங்கினாரு. தாகூர் Yes. எதுக்கு வாங்கினாரு? நைட்வுட்டுக்கா சார்? நைட்வுட் வந்து அது வந்து நைட்வுட்ங்கிற பட்டத்தை சார் வந்து கீதாஞ்சலி. ஆமா ஜாலியன் வாலாபாக் கீதாஞ்சலி. அதை கண்டிச்சு சார் கீதாஞ்சலி. கீதாஞ்சலிக்கு தான் வாங்கினாரு. நைட்வுட் ஓகே ஓகே சார். அது வந்து திருப்பி கொடுக்குறாரு. அது ஜாலியன் வாலாபாக்க ஓகே கண்டிச்சு திருப்பி கொடுத்துறாரு 1909 மேல 13-14 வாக்குல. இப்ப தாகூர் தானே வந்தீங்க? சாரி, எஸ். தாகூர் Yes, sir. எதுக்கு வாங்க? இது என்ன ஒரு பாக்ஸ் பண்ணிடலாமா? கீதாஞ்சலி கீதாஞ்சலிக்கு சார். நோபல் பரிசு வாங்கினவர். இவருக்கு வந்து நோபல் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் வெஸ்டர்ன்ல மாண்டிச்சேரி சார். மாண்டிச்சோரிக்கு வரல. அப்படியே அப்படியே ட்ரை சார் பண்ணுங்க. ரசல். ரசல் ரசல். ரசல் வாங்கி ரசல்க்கு சார். பெட்ரான் ரசல் வாங்கியிருக்காருங்க. சமூகம் நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்காக பாருங்க. அவருடைய எஜுகேஷன் ஃபார் பெட்டர் சோசியல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. எஜுகேஷன் ஃபார் பெட்டர் சோசியல் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு புத்தகமாகவும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தில் வந்து ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி, ஜாய்ஃபுல் சொசைட்டி, அந்த மாதிரி இந்த சமூகம் எப்படி அமையணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வேண்டி அவருக்கு நோபல் கொடுக்குறாங்க. அது ஒரு புத்தகம். இங்கே வேணா அவருடைய டேட்டாஸ் அங்கே எழுதுறேன் கவனிங்க. பெட்ரான் ரசல் வந்து y ஈக்குவல் டு f ஆஃப் x, d, m ஒரு சிறந்த சமூகம் அமைய இந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு கோட் சொன்னார். ஃபார் த எஜுகேஷன் பெட்டர் சோசியல் ஆர்டர், சமூகம் வந்து ஒரு பயனுள்ள சமூகமாக இருப்பதற்கு ரசல் அறிவிச்ச ஃபார்முலா எதுன்னு கேட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை அப்படியே அச்சு பெறலாம அதை பார்த்து வச்சுக்காங்க. y இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ் dm அப்படிங்கிறது. y இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ் dm. என்னங்க கற்பாம்பூச்சி என் கால் மேலே ஏறுது. சரி, ஓகே. y இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ் dm அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாட்டு இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பம்சம். இப்போ அப்படியே கவனிங்க. வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ்னா என்ன, டினா என்ன, எம்னா என்னன்னு பார்க்கணும். அப்புறம் ஒய்னா என்ன? ஒய்ங்கிறது தான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு மாணவர் நல்வழிப்படணும் அப்படின்னா அவர் சொல்ற ஃபார்முலா பாருங்க, எவ்வளவு அழகா வச்சுருக்காங்க. ஒரு மாணவர் நல்வழிப்படுவதற்கு எக்ஸுங்கிற டீச்சர், டிங்கிற சொசைட்டி, எக்ஸ்னா டீச்சர், டினா சமூகம், எம்னா மாரல் வேல்யூஸ், நீதி நெறிகள். ஸோ இது மூணுமே எஃப்னா ஃபங்க்ஷனாக, இது மூணும் செயல்படணும், இது மூணுமே ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவர் நல்வழிப்படுவதற்கு ஆசிரியர், சமூகம், நீதி கதைகள் இவை மூன்றும் இணைந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்களே அதை ஃபைனல் பண்ணி எடுத்துருங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அவர் சொல்லக்கூடிய பரிச்சார்ந்த கோட்பாடு. அந்த கோட்பாடுக்காக தான் அவருக்கு நோபல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான செயல்பாடு. ஒரு எஜுகேஷனிஸ்ட், ரெண்டு எஜுகேஷனிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் நோபல் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. இவ்வளோ நேரம் பேசின இந்த 5+5 10 பேர், அது ஒரு ஆள் நான் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். சடனாக என் நினைவுக்கு வராததுனால அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க. முக்கியமான விஷயங்கள் தான் இங்கே பதிவாயிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இந்த தியரிக்குள்ளே போகிறோம் இப்போதான். இந்த தியரியை வந்து என்ட்ராகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். தியரி அப்புறம் படிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த வார்த்தைக்கெல்லாம் மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு யூசிஎஸ், யூசிஆர், சிஎஸ், இந்த மூணுத்துக்கும் மீனிங் புரியணும். புரிஞ்சுதுன்னா இதுக்கு மேலே இங்கே நம்ம பெருசாக எதுவும் நமக்கு தேவைப்படுறதில்லை. யூசிஎஸ் அப்படின்னா அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். யூசிஆர்னா அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். விளக்க மாட்டாங்க, டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், பிறகு அதை பார்த்துக்கலாம். அடுத்தது சிஎஸ்னா கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்.
கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். அர்த்தமாகதா பாருங்க. ஜஸ்ட் யூசிஎஸ்னா என்ன? யூனா அன்னு, அன்கண்டிஷனல். சின்னா கண்டிஷனல். அன்கண்டிஷனா கட்டுப்பாடு, அன்கண்டிஷனல் கட்டுப்பாடே கிடையாது. கட்டுப்படுத்தப்படாத அப்படின்னு அர்த்தம். கட்டுப்படுத்தப்படாத ஸ்டிமுலஸ்னா தூண்டல். கட்டுப்படுத்தப்படாத தூண்டல். இது எப்படி தமிழாக்கம் பண்ணலாம்? அதே கட்டுப்படுத்தப்படாத ரெஸ்பான்ஸ் அப்படின்னா துலங்கல் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் பண்றோம். கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னா கட்டுப்பாடு உண்டு. கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்டிமுலஸ்னா தூண்டல். கட்டுப்பாடு கையில் இருக்கு, மேல ரெண்டுக்கும் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு போட்டோம். இன்னொன்னு, இந்த கண்டிஷனை பொறுத்தவரையில தூண்டலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரோம். அதனால அந்த ஒரு பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நோ ஸ்டிமுலஸ் நோ ரெஸ்பான்ஸ். நோ ஸ்டிமுலஸ் நோ ரெஸ்பான்ஸ். தமிழ் என்ன சொல்றாங்க? தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை. தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை. இது மெட்டீரியல் இல்லைங்கிறதுனால இந்த பக்கம் சைடில் எழுதுறேன், அதையும் பார்த்துக்காங்க. தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை. இதெல்லாம் டிஆர்பியோட முக்கியமான பிராக்கெட்ல இருக்கிறது கேட்ட கேள்வி. ரைட், இப்போ வருவோம். கிளியரா நான் சொல்றதை மட்டும் பார்த்து வச்சுக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரு மெக்கானிக்கல் கண்டிஷனிங். அதையும் நாம் சொல்ல மறந்துட்டோம். மெக்கானிக்கல் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்டு மெக்கானிக்கல் கண்டிஷனிங். ஏற்கனவே அங்கே நிறைய போட்டோம். ஆனால் நம்ம எல்லாம் தேவை என்னன்னா பிசி, போலீஸ், பி ஃபார் பாவ்லோ, சி ஃபார் கிளாசிக்கல் அப்படின்னு போயிட்டே இருந்துடலாம். ரைட், பெரும்பாலும். ஆனால் இந்த ஒரு வார்த்தை பாருங்க, மெக்கானிக்கல்னு வரும்போது மாற்றி போட்டக்கூடாது. பாவ்லோ பக்கம் தான் நீங்கள் ஸ்டாண்ட் ஆகி போடணும் அப்படிங்கிறத தெளிவாக நினைவு வச்சுக்காங்க. இப்போ இந்த தியரி நம்ம ரன் பண்ணலாம். அங்கே வந்து பூனைக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு மிதமான பசியில் இருக்கக்கூடிய ஒரு நாய் எடுத்துக்கிறோம், கூப்பிட்டு வந்துடுறாரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு மிதமான பசியில் இருக்கக்கூடிய ஒரு டாகை வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு திரைக்கு அப்பாற்பட்டு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதா நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் சவுண்டை கொடுக்குறாரு. அதாவது அந்த பெல் சவுண்டை கொடுக்குறாரு. அப்புறம் உணவு, உமிழ்நீர், அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி வர வைக்கணும். ஃபர்ஸ்ட் மணி ஓசை, அப்புறம் உணவு, அப்புறம் உமிழ்நீர். அந்த மாதிரி நான் ஏற்கனவே அங்கே 2-3 டேர்ம்ஸ் எழுதணும் இல்லையா? அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ்னு. அந்த இடத்துக்கு போகிறது தான் பெஸ்ட். இருங்க, இங்கே போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் டயக்ராம் பக்கம் வரலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கவனிச்சுக்காங்க. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, இங்கே டாக் இருக்குங்க, இது டாக் இருக்கு. இங்கே வந்து இந்த டோரை வந்து தட்டுறாரு. ரைட்டுங்களா? இந்த டோரை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? அப்போ மணி ஓசையை முதல்ல அந்த சத்தத்தை எழுப்பிட்டு உணவு கொடுக்குறார். சத்தம் உணவு, சத்தம் உணவு. அப்போ இது என்ன, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், தார்ண்டைக்கு வந்து 80 முறை போராடினாருன்னு சொன்னோம். தற்செயலாக தான் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பூனை என்ன பண்ணுச்சு, இந்த ஜாக்கியை டச் பண்ணது, வெளியே வந்து கருவாட்டு துண்டை சாப்பிச்சுன்னு சொன்னோம். இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டோர், மணி ஓசை உணவு, மணி ஓசை உணவு, மணி ஓசை உணவு, மணி ஓசை உணவு. அப்போ நாய் வந்து பெல் சவுண்டு கேட்டால் உணவு கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால, அப்போ பெல் சவுண்டு அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து சலைவா வந்து கிரியேட் ஆகுதுங்க. இதை வச்சு தான் அந்த தியரியே ரன் பண்ணுறாங்க. இந்த தியரி பாருங்க, 0, 1, 2 இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்காங்க. 0ங்கிறதுல வந்து அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், UCS இம்ப்ளைஸ் UCR. CS plus UCS implies UCR. CS implies UCR. இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த தியரி முடிஞ்சே போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டேன். 0, 1, 2 எல்லாம் கண்டுக்காதீங்க, அப்புறம் பேசிக்கலாம். UCSனா தமிழில் என்னங்க? ஆங்கிலத்தில் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். UCSங்கிறது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் சார். கட்டுப்படுத்தப்படாத தூண்டல், அல்லது இதுக்கு பேர் என்ன, இயற்கை தூண்டல் அப்படின்னு பேர். இயற்கையா தோன்றும்.
அப்ப இயற்கையா ஒரு நாய்கிட்ட நீங்க சாப்பிட்டு போட்ட மாமிச துண்டை எலும்பு துண்டை காட்டுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? உமிழ்நீர் வருமா உணவு. வராது? உமிழ்நீர் வரும். ரைட்டுங்களா? அப்போ உணவு இயற்கையான தூண்டல் உணவுங்கிறது. அப்ப இங்க வந்து இயற்கையான துலங்கல் கிடைக்கும். இயற்கையான தூண்டலுக்கு இயற்கையான துலங்கல் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டு போட்ட மாமிச துண்டை தூக்கி நாய்க்கிட்ட வெளியே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையா தோன்றும், இயற்கையான துலங்கல் வருது. மாறாக பாவல என்ன பண்ண பாருங்க, கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் செயற்கையா தோன்றாரு, செயற்கையா தோன்றாரு பிளஸ் இயற்கையாவும் தோன்றாரு. அப்ப செயற்கை தூண்டல் அப்படிங்கிறது அவர் கொடுத்த மணி ஓசை, இயற்கை தூண்டல் அப்படிங்கிறது அவர் கொடுத்த உணவு. உணவு சேர்ந்தா என்ன கிடைக்கும்? உமிழ்நீர் உமிழ்நீர் இருக்கும். உமிழ்நீர் கிடைக்கும். இதை தான் நம்ம 80 முறை போராடுறார். பல்வேறு முயற்சிகளுக்கு ட்ரையல், நம்பர் ஆஃப் ட்ரையல் இஸ் லார்ஜ். பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு நாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சிருச்சு. நிறைய ஸ்லிப் டெஸ்ட் எழுதி 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 அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதணும். அப்படி அப்படி ட்ரெயின் அப் பண்ணுறாங்களா ஸ்கூலில்? அந்த மாதிரி. அப்போ செயற்கை தூண்டல் மணி ஓசை அடித்த உடனே எதுக்கு நாய் என்ன பண்ணுச்சுங்க? உணவு இல்லாமலே என்னத்தை கொடுக்க ஆரம்பிச்சது? உமிழ்நீரை கொடுக்க உமிழ்நீர் ஆரம்பிச்சது. இதுதாங்க இந்த தியரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, தூண்டலால துலங்கலை வர வைக்கணும். ரைட்டுங்களா? அது வந்து இயற்கையாகவும் செயற்கையாகவும் செஞ்சு பார்த்துட்டு பிறகு லாஸ்டா செயற்கை தூண்டலுக்கே என்ன கொண்டு வராங்க பாருங்கன்னா, இயற்கையா எல்லாமே ரைட் சைடு இயற்கை துலங்கல் தான். எல்லாமே ரைட் சைடுங்கிறது இயற்கை துலங்கல் தான். அப்ப டெஃபினேஷன் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறோம் இல்லையா? தார்ண்டைக்கோட டெஃபினேஷன் யாராவது நினைவுல இருந்தா சொல்லுங்களேன் பார்ப்போம். தார்ண்டைக்கோட டெஃபினேஷன்: ஒரு உயிரினம் பல்வேறு வகையான துலங்களை சாரி எப்படி போட்டோம்? குறைவான நேரத்தில் தனது ஒரு உயிரினம் ஒரு உயிரினம் தன் தவறுகளை படிப்படியாக குறைக்கப்பட்டு சரியாக செய்தல். எஸ், மிஸ்டேக்கன் வார் கிராஜுவலி டிமினிஷ்ட் ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அங்கே தப்பு குறையணும். இங்கே எப்படி டெஃபினேஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1ஆம் நம்பர் பாயிண்ட் அப்படியே சென்டென்ஸாக எழுதுனீங்களா பாவலோட டெஃபினேஷன் ரெடி. 1ஆம் நம்பரில் இருக்கு பாருங்க, செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் இணைப்பதால் ஒரு பாண்ட். 1 2 சேர்த்து எழுதுங்க, 2 சப்ளை பண்ணிக்கிறேன். 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல் போய் காட்டுற படிச்சுக்கோங்க. என்னுடைய நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படி காது கொடுத்து கேளுங்க. செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் இணைப்பதால் ஒரு தொடர்பு உண்டாகிறது, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. மணிவாசையும் உணவும் சேர்ப்பதால் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் இணைப்பதால் ஒரு தொடர்பு உண்டாகிறது. Conditioning is the combination of conditional stimulus and unconditional stimulus. Then அந்த தொடர்பு உண்டான பிற்பாடு செயற்கை தூண்டலுக்கே இயற்கையான துலங்களை அடைவதுதான் பாவ்லோவின் ஆக்க நிலைநிறுத்தம் ஆகும். It is the combination of conditional stimulus and unconditional stimulus. Then we get conditional stimulus to unconditional response. சேத்துவையும் ஈர்த்துவையும் இணைப்பதால் ஒரு தொடர்பு உண்டாகிறது. பிறகு சேத்துவுக்கே ஈர்த்துவை அடைவது ஆக்க நிலைநிறுத்தம் ஆகும். ஏதாவது புரிஞ்சுங்களா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்றேன். ஒண்ணுமே இல்லை. அந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் இப்போ வாயில பேசினேன். சிஎஸ்சியும் யூசிஎஸ்சியும் சேர்த்தனா பாண்ட் ஆர் கிரியேட்டட். அந்த பாண்டை வச்சுக்கிட்டு சிஎஸ்க்கு யூசிஆரை ரீச் பண்ணணும். இது டெஃபினேஷன். புரிஞ்சுங்களா இப்பயாவது? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது நீங்க என்னங்க சார்? 1ஆம் நம்பர்ல என்ன இருக்கும் பாருங்க, சிஎஸும் யூசிஎஸும் இருக்கு. நம்பர் 1ல சிஎஸும் யூசிஎஸும் இருக்கு. அப்ப இது நான் தமிழ்ல முதல்ல சொல்லிடுறேன். செயற்கை தூண்டலையும் இயற்கை தூண்டலையும் இணைப்பதால் ஒரு தொடர்பு உண்டாகிறது. தொடர்பு மீன்ஸ் ஒரு பாண்ட் கிரியேட்டட். அந்த பாண்டை வச்சுக்கிட்டு செயற்கை தூண்டலில் இருந்து இயற்கை தூண்டலை அடைவது. அந்த பாண்டை வச்சுக்கிட்டு அந்த பாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, நிறைய முறை ட்ரையல் எடுத்தாங்க. மணிவாச உணவு, மணிவாச உணவு, மணிவாச பெல் அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, உமிழ்நீர் வருதான்னு செக் பண்றது, பெல் அடிக்கிறது, சாப்பாடை கொடுக்கறது, உமிழ்நீர் வருதான்னு எதிர்பார்க்கறது.
அப்ப நாய் புரிஞ்சுக்கிச்சு பெல் அடிச்சாவே உணவு வர்றதுனால சாப்பாடு தான் இருக்கு. அது அந்த உண்மையிலே. ஸ்டேஜ் வந்துருச்சு. அது ரெண்டாவது ஸ்டேஜ், ரெண்டாம் நம்பர்ல போட்டுங்கிறேன். செயற்கையா சிஎஸ் ஓகே. கொடுத்தாவே மணி அடிச்சாவே உணவு கிடைச்சிரு, உமிழ்நீர் வந்துருது. அந்த ரெண்டு ஓகே. சேர்த்து தான் டெஃபினேஷனா போட்டிருக்கோம். சேத்துவையும் ஈத்துவையும் இணைப்பதால் ஒரு தொடர்பு உண்டாகிறது, பிறகு சேத்துவுக்கே ஈத்துவை அடைவது அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தையை பெருசா சொல்லாம அந்த சென்டென்ஸ் அந்த இதை வச்சு சொல்லிக்கிட்டுங்க. இது அங்க எழுதியிருக்கிறோம், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில புக்ல, நாகராஜன் புக்ல மணிவாசைங்கிற மாதிரி போட்டிருக்கோம். மீனாட்சி சுந்தரம் சார் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பேரா கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு வரும்போது, இப்போ நல்லா கவனிங்க. நான் ஒரு சவுண்டு கொடுக்குறேன், அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா பாருங்க. இந்த சவுண்டை போடுறது உணவு கொடுக்கறது, உமிழ்நீரை வர வைக்கிறது. சவுண்டு உணவு உமிழ்நீர், சவுண்டு உணவு உமிழ்நீர், சவுண்டு உணவு உமிழ்நீர், இப்படி ட்ரை பண்றோம் நாகராஜன் சார் புக்ல. இப்போ நாய் ஒரு விஷயத்துக்கு அந்த சவுண்ட் அடிச்சா உமிழ்நீர் வரும். திடீர்னு அதே நாய்கிட்ட இப்போ சவுண்டு மாறுதா பாருங்க, வேற மாதிரி கேட்குதா சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுதான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாரு. இப்போ என்ன பண்ணா, அந்த ரூம்ல லைட் ஆன், சுவிட்ச் ஆன், சுவிட்ச் ஆஃப், விளக்கு ஏத்துறது, சுவிட்ச் ஆன் பண்றது, சாப்பாடு கொடுக்கறது, இதுக்கு ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணாரு. அதுக்கும் வருதுங்க. அப்ப விளக்கொலிக்கு உமிழ்நீர் என்றாலும் மணிவாசைக்கு உமிழ்நீர் என்றாலும் ஒன்றே அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க படிக்கிற போது ஏதோ ஒரு புக்ல மணிவாசைக்கு உமிழ்நீர் வர வச்சாங்க, இது சரியா தவறா அப்படின்னா, சரியா தவறா? சரிதான் சார். சரி. சரி. விளக்கொலிக்கு உமிழ்நீர் வர வச்சாங்கன்னு சொன்னா அது சரியா தவறா? விளக்கொலி, சரிங்க சார். அதுவும் சரி. அப்ப சரிதான் சார். சரிதான் சார். நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்படியே வரும். இப்போ நாராயண் சார் புக்ல இன்னொரு கருத்தை போட்டிருப்பாங்க. காக்கி சீருடையை பார்த்து பயந்த குழந்தை அதே சீருடையிற்கும் யானைய அதிகாரிகளை பார்க்கும் போதும் பயப்படுகிறது. அப்போ ஒரு போஸ்ட்மேனை பார்த்தாலும் கண்டக்டரை பார்த்தாலும் பயப்படுது. ஏன்னா அந்த குழந்தையால பிரித்து உணர முடியவில்லை. பாவ்லோ 5 விதி சொல்லியிருக்காரு. அந்த 5 விதிக்கு நேரம் எடுத்து பாருங்க. இந்த நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தையை போட்டிருப்பாங்க. காக்கி சீருடையை பார்த்து மிரளும் குழந்தை ஏன்னா அதே சீருடையில் உள்ள குழந்தைகளை பார்த்தும் மிரள்கிறது. இது 5 விதியில் எந்த விதிக்கு வரும்? ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் அதனை வற்புறுத்தி தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது. என்ன விதி இது? ஆயத்த விதி சார். ஆயத்த விதி. பயிற்சி மனிதனை முழுமையாக்கும். இது என்ன விதி? பயிற்சி விதி. விதி. ஆமா, nothing succeed like success. வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை. இது பயன் விதி அல்லது விளைவு விதி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பொதுமைப்படுத்துதல், தண்ணீரில் துப்பாக்கி சுடுதல், இதெல்லாம் கேட்பாங்க. புத்தகத்தில் அழகா இருக்கு. ஒரு முறை அதையும் கோத்ரூ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ டெஃபினேஷன் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். இங்க சில கேள்வி எல்லாம் கேட்குறேன். இப்போ திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பாவ்லோவுடைய உமிழ்நீர் ஆய்வில், கேள்வி புரிஞ்சுக்காங்க, பாவ்லோவுடைய உமிழ்நீர் ஆய்வில் அதாவது கட்டுப்படுத்தப்படாத தூண்டலாக செயல்பட்டது எது அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு முறை கேள்வியை வாசிக்கிறேன். பாவ்லோவின் ஆய்வில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டலாக செயல்பட்டது எது? எதுங்க? உமிழ்நீர் சார். என்னங்க? பசி சார். இன்னொரு முறை கேள்வி சொல்றேன், கவனிங்க. பாவ்லோவின் ஆய்வில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டலாக செயல்பட்டது எது? மணி ஓசை. அட போங்கள். உணவு. உணவுங்க. அந்த வார்த்தை பாரு, கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் அப்படின்னா அன்கண்டிஷனல் தானே. தமிழாக்கத்தை அப்படியே படிச்சு பார்த்துருங்க. இல்லை, கட்டுப்படுத்தப்படாத, அதாவது மணிவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஎஸ்னா கண்டிஷனல். கட்டுப்படுத்தப்பட்டது தான் மணிவாசை. கட்டுப்படுத்தப்படாதது எதுனா உணவு, தூண்டல்ல. துளங்கள் ரெண்டு பக்கமும் உமிழ்நீர் தாங்க, ரைட் சைடு. அது இம்ப்ளைஸ்க்கு அப்புறம் வரதெல்லாம் ரெஸ்பான்ஸ். துளங்கள் தூண்டில் தான் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று கட்டுப்பாட்டில் இருக்கிற தூண்டல், இன்னொன்று கட்டுப்பாட்டில் இல்லாத தூண்டல்ஸ். இப்போ கேள்வி கேட்கவா? பாவ்லோவின் ஆய்வில் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலாக செயல்பட்டது எது? மணிவாசை. பாவ்லோவின் ஆய்வில் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலாக செயல்பட்டது ஒன்று மணிவாசையா இருக்கணும், இல்லை விளக்கொலியா இருக்கணும். ரைட்டுங்களா? கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் ரெண்டு வகை. கட்டுப்படுத்தப்பட்டதுன்னா அது மணிவாசை, படாதது அப்படின்னா உணவு. அவ்வளவுதாங்க. இது ஒரு கேள்வியா இருக்கு.
சரி, அடுத்த கேள்வி போறோம் இங்கேயே. இப்ப இந்த நாய் வந்து மணிவாசை கொடுத்த உடனே என்ன கிடைச்சது? குழந்தை. உணவு கிடைச்சது சார் உணவு கிடைச்சு. உணவு கிடைச்சது ஆஹா, அதுதான் அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மணிவாசைக்கு அது என்ன கொடுத்தது? அதான் கேள்வி கேட்குறேன். மணிவாசைக்கு நாய் உணவு உமிழ்நீர். கொடுத்தா உமிழ்நீரை கொடுத்துச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு உமிழ்நீர். உமிழ்நீரை கொடுத்துச்சு. இப்ப இந்த உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா? உமிழ்நீர் எங்க சுரக்கும்? கன்னத்தில் சுரக்குமா, வாயில சுரக்குமா? வாயில சார் ஆ, அது எந்த கிளாண்ட்ல சுரந்துச்சுன்னு ஒரு டிஆர்பி கேள்வி கேட்டிருக்காங்க. சீட்டெட்டா ஐ திங்க் நார்த் இந்தியா கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நம்ம தமிழ்நாடு லெவலுக்கு அந்த கேள்வி வரல. நாய் உமிழ்நீரை சுரக்கும் சுரபியோட பெயர். நல்லா இருக்கா கேள்வி? எழுதிக்கலாமா? மெட்டீரியல் இல்லை, எழுதிக்காங்க. இல்லை, எழுதி போடுறேன். நாய் அந்த உமிழ்நீரை சுரந்த அந்த சுரபியோட பேர் வந்து பேட்ரியாய்டு கிளாண்ட். தமிழ்ல மேல் அன்ன சுரபி. மேல் மேல் அன்ன சுரபி. மேல் அன்ன சுரபி. பேட்ரியாய்டு சுரபி கிளாண்ட். ஸோ இது ஒரு கேள்வியாகவே நீங்கள் நினைவில் வச்சுக்க, கேட்டால் டக்குன்னு போட்டுடணும். இது இங்கே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்குள்ளே போய் ஒரு கிளான்ஸ் வாட்ச் பார்த்துட்டு அந்த தேரியை முடிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் தேரி 3 தானே சிலபஸில் இருக்குது. மீதியை கொஞ்சம் ஜம்ப் அடிச்சுட்டு போனாலும் இதில் நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சுட்டு போயிடலாம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். தூண்டலுக்கு என்ன கிடைச்சது? துலங்கல் கிடைச்சது. மணிவாசி அடிச்ச உடனே உமிழ்நீரை கொடுத்தது. அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கவா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். 8 கால். ஆமா, முதல்ல சொன்னாங்க பாருங்க, நான் தூண்டன, அவங்க துலங்களை வெளிப்படுத்தினாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டைம். புரியுதா? மணிவாசை அடிச்ச உடனே நாய் உமிழ்நீரை குடிச்சு இல்லையா? அப்ப எஸ்ஸுக்கும் ஆருக்கும் உள்ள டியூரேஷன் ஒரு டிஆர்பி. தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையில வந்து ½ செகண்ட். அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து தான் ½ செகண்ட். ஒரு செகண்ட்ல பாதி. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். அந்த ½ செகண்ட்ல வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான், அது வேற வழி இல்லை. ஸோ இது ஒரு வினாவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். வேற என்ன கேட்பாங்க இதில் அப்படின்னா, முடிஞ்சது, அவ்வளோதான். மோரலஸ் நம்ம எதிர்பார்த்த சொல்ல வந்த எல்லா ஃபார்முலாவுமே இதில் கொடுத்துட்டேன். சுரந்த அந்த உமிழ் சொல்லி பேட்ரியாய்டு ஆரம்பிச்சு மேல என்ன சுரப்பி வரைக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் அப்ளைடு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க. இப்போ மெட்டீரியல் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வேகமாக இந்த பக்கம் வந்துடலாம். ஏதாவது அடிஷ்னலாக தேவைப்படுச்சுன்னா அப்புறம் வந்து பேசிக்கலாம். ரைட். பாருங்க, இப்போ தேவையான விஷயங்களை டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துடலாம். பாவ்லோ ஆக்கல் நிறுத்தம், ரஷ்ய நாட்டை சார்ந்தவர், எல்லாம் டீட்டெயில் கரெக்டாக இருக்கு. யூசிஎஸ் இம்ப்ளைஸ் யூசிஆர் நம்பர் 1 2 3 நீங்கள் போட்டோமா? அங்கே நம்ம என்ன நம்பர் போட்டோம்? 0 1 2. யூசிஎஸ் இம்ப்ளைஸ் யூசிஆர். சிஎஸ் பிளஸ் யூசிஎஸ் இம்ப்ளைஸ் யூசிஆர். சிஎஸ் இம்ப்ளைஸ் யூசிஆர். நல்லா கவனிச்சுக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை நான் போட்டேன் அப்படின்னா, அங்க இந்த 1ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங். இதுக்கு பேரு செகண்ட் ஆர்டர் கண்டிஷன். செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனா முதல் நிலை ஆக்க நிலைநிறுத்தம். முதல் நிலை ஆக்க நீனி நிலைநிறுத்தம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை ஆக்க நிலை நிறுத்தம். இரண்டாம் நிலை ஆக்க நிலை நிறுத்தம். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் புரியுதுங்களா? கொஞ்சம் கிறுக்கிற மாதிரி தான் இருக்குது, வேகமாக சொல்றதுனால, சொல்லிட்டே எழுதுறதுனால. அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? புரியுது. ஓகே. இப்போ கேள்வி இப்படியே கேட்குறான்னு வச்சுப்போம். முதல்நிலை ஆக்க நிலைநிறுத்தம் எது, இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம் எது அப்படின்னு கேட்கும்போது மாட்டிக்கூடாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் கொடுங்க. இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தத்தில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் எது? தலைவா சார். இன்னொரு முறை கேள்வி சொல்லவா?
இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தத்தில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் எது? உமிழ்நீர். உணவு சார். உணவு சார். உணவு. அழுந்துருவேன். நியூவர்சி. இன்னொரு முறை இன்னொரு முறை கேள்வி சொல்றேன், நல்லா கவனிங்க. இரண்டாம் நிலை ஆக்க நிலை, இதை விட யாரும் உங்களுக்கு அப்படியே அழகா ஓபன் பண்ணி பிரிச்சு கொடுக்க முடியாது. இரண்டாம் நிலை ஆக்க நிலை நிறுத்தத்தில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டலாக செயல்பட்டது எது? மணி ஓசை சார். போங்க சார். உணவு சார். அன்கண்டிஷனல் இரண்டாம் நிலை ஆக்க நிலை நிறுத்தத்தில் கட்டுப்படுத்த யூசிஎஸ்ஏ இல்லைங்க சார். இல்லவே இல்லைங்க. ஆமாங்க, சூப்பரா சொன்னீங்க. ஒரு மேடம் தான் கரெக்டா கேட்ச் பண்ணாங்க என்னுடைய பாயிண்ட. இரண்டாம் நிலை ஆக்க நிலை நிறுத்தத்துல ஒரு தூண்டல் தான் இருக்குது. அந்த தூண்டல் என்ன தூண்டல் அது? கட்டுப்படுத்தப்பட்ட. நான் கேட்டது கட்டுப்படுத்தப்படாத தூண்டல். இப்படிலாம் கேட்டா மாட்டிக்கூடாது. அவ்வாறு எதுவும் அங்கு நடைபெறவில்லை அப்படின்னு போட்டு நன் ஆஃப் திஸ் ஏதாவது இருக்கா பாருங்க, அல்லது ஏதாவது அங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது பெஸ்டா எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். புக்கில் இருக்கிற லைனே எதிர்பார்த்துட்டு போகக்கூடாதுங்க. சாமர்த்தியமா அங்க போய் இருக்கிற 3 மணி நேரத்துல அழகா ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடணும். அப்பதான் மார்க் எடுக்க முடியும். சைக்காலஜி ஏன் கஷ்டம், ஏன் அதுல மார்க் வரல அப்படின்னா, முதல்ல அது ஒரு பயம். அதுவா அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் நம்மள மூதாதையர்கள் போட்டு ராவி எடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு சரி சப்ஜெக்டை படிப்போம் அங்க போய் டிக் பண்ணுவோம் அப்படின்னு வர்றது. ஸோ அது மாதிரி விட்டுறாதீங்க. நம்ம படிக்கிறது 10 யூனிட்ல 5 யூனிட் படிச்சாலும் சால சிறந்த வகையில படிச்சுட்டு போகணுங்க. அப்படி பண்ணா மார்க் எடுக்கலாம். அங்கேயும் செலக்டட் இங்கேயும் செலக்டட் அப்படின்னா இன்னொரு வருஷத்துக்கு தயாராக தான் ஆகணும். அடுத்த வருஷம் பார்க்கலாம். அப்புறம் டயர்ட் ஆயிட்டு 45 வயசுக்கு மேலே போயிட்டு இந்த வாழ்க்கையே வேணான்ற மாதிரி போயிடுவோம். அப்படி யோசனை போனவங்க பிஎட் படிக்காம இருந்திருக்கணும். பிஎட் படிச்சுட்டோம், ஆசிரியர் தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் பிஎடுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பிஎட் படிச்சவங்களுக்கு இதுதான் அப்படின்னு வேற ஏதாவது இருக்குங்களா டீச்சரை தவிர? பிஎட் படிச்சவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு வரணும்னு ஏதாவது வேற போஸ்ட் இருக்குங்களா டீச்சர் தவிர? இல்ல சார். ஆமா, வேற வழியே இல்லை. நம்ம பண்ண பெரிய என்னங்க சிஸ்டம் ஆப் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் தவறுதலா அது மானிட்டர்ல கைப்பற்றுச்சு. ஸ்கிரீன் தெரியுதா? சரி சார். தெரியுது சார். ஓ, உங்களுக்கு தெரியுதா? ரைட், ஓகே, டன். ஏதோ நடக்குது. சரி பார்ப்போம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ரைட் தான் இருக்கு. சரி சார். ரைட், ஓகே ஓகே. மானிட்டர்ல தவறுதலா கைப்பற்றுச்சுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சரி, ஏதோ அறிவுரை கூட சொல்லிட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம். அப்போ இதுல 0 1 2 3 போட்டதோட நோக்கம் அதுக்கு தான் போட்டேன். நான் 1 போட்டா முதல்நிலை, 2 போட்டா இரண்டாம் நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக போட்டிருந்தோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 0 இங்க இருக்கு, 1 ஆகிய 2 இங்க இருக்கு, 3 ரெண்டாம் நாள் இங்க இருக்கு. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். அங்க போட்டது தான் ஒரு முறை அப்படியே இங்க காட்டியிருக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, எஸ் டைப் ஆஃப் லேர்னிங்னு சொன்னோம். இது செப்பரேட்டா தனியா இது டிஆர்ல கேட்ட கேள்வி. எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா இங்க வந்துடணும். ஆர் டைப்னா யாருக்கு போயிடணும்? ஆர் டைப்னா ஸ்கின்னருக்கு போயிடணும். இதுக்கு இன்னொரு பேரு சலிவேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், நாய் உமிழ்நீர் சோதனை அப்படின்னு பேரு. இதுதான் டெஃபினேஷன். இங்க போட்டிருக்கிறது பாருங்க, டெஃபினேஷன். காம்பினேஷன் ஆஃப் யூசிஎஸ், தப்பு இருக்கா? அண்ட் ஏதோ டோட்டலாகவே எங்க தப்பு இருக்கு பாருங்க. சிஎஸ்ஐயும் யூசிஎஸ்ஐயும் யூசிஎஸ்ஸையும் சேர்த்தணும். பிறகு சிஎஸ்க்கு எதை வர வைக்கணும்? யூசி ஆரை வர வைக்கணும். அதுக்கு என்ன வரணும்? இஸ் த காம்பினேஷன் ஆஃப் யூசிஎஸ் அண்ட் சிஎஸ்ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரணும்? சிஎஸ்க்கு யூசிஆர் ரீச் பண்ணணும், யூசிஆர் கிட்ட போய் சேரணும். சரிங்களா? அந்த இடத்துல ஆங்கிலத்துல பிரச்சனை இருக்கு, தமிழ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. செயற்கை தூண்டலையும், செயற்கை தூண்டல்னா சிஎஸ், செயற்கை தூண்டலையும், செயற்கை தூண்டலுங்கிறது தான் மணி, இயற்கை தூண்டலுங்கிறது யூசிஎஸ். இது உணவு. தூண்டனா ரெண்டும் பண்ணீங்கன்னா ஒரு பாண்ட் தொடர்பு உண்டாகிறது. பிறகு செயற்கை தூண்டலுக்கு, செயற்கை தூண்டல்னா சிஎஸ், மணி, மணி ஓசைக்கு இயற்கையான துலங்கல். இயற்கையான துலங்கல் அப்படிங்கிறது
உமிழ்நீர் அடைவது. அதுக்கு என்ன பேருன்னா கண்டிஷனிங், ஆக்க நிலைநிறுத்தம் அப்படின்னு பேரும். இதாங்க அங்க டெஃபினேஷன்ல இருக்கிறது. ஸோ இதை மெஜாரிட்டி இந்த டெஃபினேஷனை வச்சு யாருது அப்படின்னு முதல்ல ஆக்க நிலைநிறுத்தம் கண்டிஷன்னா என்னன்னு கேட்டாலும் இந்த ஏரியா எங்க கொடுத்துருக்கான்னு பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த மதிப்பெண்களை சாமர்த்தியமா எடுத்துடலாம். இதை பார்த்துக்காங்க. பாவ்லோ இதை பேஸ் பண்ணி 5 விதிகளை கொடுத்துருக்கிறார். அப்போ பாவ்லோவோட விதிகள் 5, தார்ண்டேக்கின் விதிகள் 3. அப்ப லா ஆஃப் காசேஷன், உருவாகுதல் விதி, இது முதல் விதி. பாருங்க அழகா சொல்லியிருக்கேன், லா ஆஃப் காசேஷன் உருவாகுதல் விதி அப்படின்னு போட்டாங்க. என்ன உருவாகுது அப்படின்னா, என்ன உருவாகுதுன்னு கேட்டாங்கன்னா 0 உருவாகுதுன்னு போட்டுருங்க. இப்ப யாராவது கரெக்டா மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உருவாகுதுன்னா 0 உருவாகுதுன்னு போட்டேன். வாட் இஸ் மீன் பை 0? பிற்படுத்தப்படாதது சார். UCS அப்படின்னா யூசிஎஸ் இம்ப்ளைஸ் அப்ப உருவாகுது. என்ன உருவாகுதுன்னா இயற்கையா தூண்டினீங்கன்னா இயற்கையான துலங்கள் உருவாகுது. இயற்கையாக தூண்டினால் இயற்கையான துலங்கள் உருவாகிறது. ரைட்டுங்களா? அப்ப தொடர்ச்சியா அந்த இடத்துல இயற்கையா தூண்டும் போது கால இடைவெளியின்றி அது உமிழ்நீரை கொடுக்குது. அதுக்கு பேரு உருவாதல் விதி அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது லா ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்டென்ஷன். ரெண்டாவது விதி பாரு, அழிந்து போதல் விதி. இப்ப நீங்க இயற்கையாக தூண்டுனீங்க, ரைட்டுங்களா? இயற்கையான தூண்டலுக்கு இயற்கையான துலங்கள் கிடைச்சது. நீங்க தூண்டிட்டு உணவை கொடுக்காம விட்டா என்ன ஆகும்? டெஸ்ட் வச்சுட்டு பேப்பரை கரெக்ஷன் பண்ணாம கொடுத்தா என்ன ஆகும்? புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுதா? தூண்டல்ல கொடுத்தீங்க, அப்போ உணவு கொடுக்காம விட்டா காலப்போக்கில் அந்த உருவான காசேஷன் என்ன போயிடுங்க, அது அழிந்து போய்விடும். நீங்க ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டீங்க, டெஸ்ட் வச்சிடணும். இந்த யூனிட் படிச்சுட்டு வாங்கன்னா அன்னைக்கு டெஸ்ட்டை போய் நடத்திடுங்க. அப்படி இல்லைன்னா அதுதான் இந்த விதியெல்லாம் கத்துக்கிறதோட நோக்கம் என்னன்னா, ஆசிரியருக்கு ஏன் உளவியல் சார்ந்த அறிவு தேவை அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறாங்க. அப்ப லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்டென்ஷன், அழிந்து போதல் விதி அப்படின்னா இயற்கையான தூண்டலுக்கு துலங்களை கொடுக்கலன்னா அந்த கண்டிஷனே காணாம போயிடும் அப்படின்னு பேசுனது பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது விதி. மூணாவது விதி லா ஆஃப் ஜெனரலைசேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வேணும் ஒரு வார்த்தை எழுதிக்காங்க, இருவேறு ஓசை. இருவேறு ஓசை இப்ப புரியுதா பார்த்துக்காங்க. இருவேறு ஓசை அப்படின்னா மணி ஓசைக்கு தான் என்ன கிடைச்சது, மணி ஓசை உமிழ்நீர். உமிழ்நீர் கிடைச்சது, அல்லது விளக்கொலிக்கு உமிழ்நீர் கிடைச்சது. இதை விட்டுட்டு மணி ஓசையும் கொடுக்காம விளக்கொலியும் கொடுக்காம வேறு ஒரு டிஃப்ரெண்டான ஓசையை எழுப்புனா நாய் உமிழ்நீரை கிடைக்குமா? பயாலஜி எக்ஸாமுக்கு ஒரு பேராகிராஃபை, ஒரு எஸ்ஏவை, ஒரு இஃபியோர்பியா, ஒரு பேபேசி ஃபேமிலி படிக்க வச்ச நீங்க அடுத்தது அன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ல போயிட்டு இண்டக்டிவ் எஃபெக்டை பத்தி ஒரு பாடம் நடத்துறீங்க அப்படின்னா, அங்க போய் அல்லது குரோமட்டோகிராபி பத்தி வண்ணப்படிகை பிரிகை பத்தி நடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்லுபடி ஆகுமான்னா ஆகாது. எதுக்கு பயிற்சி எடுத்தீங்களோ அதுக்கு தான் பதில் போடுவான். அன்னைக்கு சார் வரல, நான் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல ஏன் டெஸ்ட்டை வைக்கிறேன், அதெல்லாம் அதுக்கு தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போறது. அன்னைக்கு என்ன உங்க பிளான்ல இருக்கோ கட்டமைப்புல இருக்கோ அதை செலுத்துங்க. இருவேறு ஓசைகளுக்கு அது வந்து பொதுமைப்படுத்துது, அதாவது ஜெனரலைஸ் பண்ண தெரியாது. தண்ணீரில் துப்பாக்கி சுடுதல், இப்ப நாராயண் சார் புக் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்து இருவேறு ஓசைன்னு போட்டோம். அடுத்து அந்த இருவேறு ஓசைகளை டிஸ்கிரிமினேட் பண்ணுது, பிரித்து உணர்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. நான்காவதா என்ன போட்டிருக்காங்க, பிரித்து உணர்தல், டிஸ்கிரிமினேஷன். இப்ப தெரியணும், காக்கி சீருடையை பார்த்து மிரளும் குழந்தை யானைய அதே சீருடையில் உள்ள. அப்ப அங்க இதால இங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆன டாகால எது மணி ஓசை எது விளக்கோசை அப்படின்றத புரிஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். பட் அந்த கண்டிஷனிங் கொடுக்காதவங்களால முடியாதுங்கிறத அங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. இது 4. ஐந்தாவது என்ன அப்படின்னா லா ஆஃப் ஹையர் ஆர்டர் கண்டிஷனிங். ஹையர்னா 2, இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது? சிஎஸ் பிளஸ் யூசிஎஸ் இம்ப்ளைஸ் யூசிஆர். அங்க 2ஆம் நம்பர்னு போட்டோம் பாருங்க, அப்படியே மியூட்ல போட்டுருங்க சார். இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம் அப்படின்னு போட்டது கிளியரா புரியுதா பார்த்துக்காங்க. அது கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் தானே சார், இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம் அப்படி, ஆமா ஆமா, எஸ் சார், எஸ். CS UCR தான். எஸ் எஸ் எஸ். எது வரக்கூடாது இதுல? இது வரக்கூடாது.
இது UCS. ஆமா, இதான் ஹையர் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. ஸோ அதை கிளியரா இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னா அதையும் பார்த்துட போறோம். அந்த எக்ஸாம்பிள்லாம் இங்க நமக்கு தேவைப்படக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. அப்ளைடு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்த்துடலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கு. நம்ம இதுவரை இதை பேஸ் பண்ணி கேட்ட எல்லா கொஸ்டினையும் சைடில் தூக்கிட்டு போயிடலாம். தெனாலிராமன் வளர்த்த பூனை அப்படின்னு போட்டிருக்கோம். புத்தகத்தில் படிச்சுன்னா கொஞ்சம் பிரீஃபாக இருக்கும். அந்த கதை ஞாபகம் இருக்கா? தெனாலிராமன் வளர்த்த பூனை என்ன பண்ணும்? தெனாலிராமன் வளர்த்த பூனை சூடான பாலில் வாய் வைத்தவுடன் ஏனைய வெள்ளை நிற திரவங்களை கண்டாலே விழுந்தடித்து ஓடுவது எதுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ கிளியரா ஸ்கின்னருக்கா, பாவ்லோவுக்கா, தார்ண்டைக்கா அப்படின்னு போட்டுடணும். ஸோ ஒரு ஹெட்டிங் வேணும் தான் போட்டுக்கலாம். சைடில் பேப்பர் வச்சு இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அப்ளிகேஷன் கொஸ்டின் அடுத்து எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் பேர் ஆறுமுகம் சார். சார் நீங்க பேசுற வாய்ஸ் மட்டும் தான் சார் கேக்குது, எனக்கு ஸ்கிரீன் தெரியல என் மொபைல்ல. அச்சோ, எல்லாருக்கும் அதே இஷ்யூங்களா? சாருக்கு மட்டும் இருக்குங்களா? இல்ல சார் சார் எனக்கு அப்படிதான் சார். எல்லாருக்கும் அப்படிதான் சார். அது எனக்கும் தெரியல சார் ஸ்கிரீன். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு கிரீன் நான் எழுதின அப்ளிகேஷன் இதுவரையுமே தெரியுங்களா? இப்பதான் தெரியலையா? இல்ல சார், இது லாஸ்ட் வரைக்கும் ஒரு தெரியல சார். லாஸ்ட் ஒரு 5 minutes செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் சொன்னீங்க சார், அதோட சரிங்க சார், அதுக்கப்புறம் தெரியல. சார் நீங்க மானிட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னதுல இருந்து தெரியல. அதுல இருந்து தெரியல சார். ஓ, இப்ப இந்த இது தெரியுதுங்களா? தெனாலிராமன் பூனை எல்லாம் தெரியுதா? இல்ல சார். எதுவுமே தெரியல இல்ல சார். சார். ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிடுது சார். ஆமா ஆமா. வந்து ஆஃப் ஆயிடுது. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுது இப்ப தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது. ஓகே ஓகே. ஒரு இந்த டோட்டலா அந்த விதியே தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனது வந்து என்ன தெரிஞ்சது? ஒண்ணுமே தெரியலையா? ஒயிட்டா இருந்ததா? இல்ல சார், இது சார் அது மட்டும் முன்னாடி பிக்சர் இருந்த ஸ்கிரீன் தெரிஞ்சுச்சு சார். ஸ்கிரீன் சரிங்க. ஆஃப் பண்ணிருக்காங்க அந்த இதெல்லாம் இருந்தது சார். சரிங்க, பார்க்கலாம். ரெக்கார்டிங் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். லாஸ்ட் இயர் நடத்துனது இருக்கும், அப்லோட் பண்ணி விடுறேன். இதே விஷயம் தான் இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த சைடில் தெரியுது இல்லை? சார். எஸ், ஓகே, டன் சார், போகலாம். ஸோ முதல் எக்ஸாம்பிள் அங்கே போட்டாதே எழுதிடுவோம். தெனாலிராமன்ஸ் கேட், தெனாலிராமன் வளர்த்த பூனை. ஏன்னா நான் பெருசாக எழுதலை, இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரட்டும்னால சிம்பிளாக எழுதி விடுறேன். ஏன்னா அது ஒரு முறையும் அவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால தான் அப்படி போடுறேன். தெனாலிராமன் பூனை அப்படின்னு போட்டுறேன். அப்போ இதுக்கான விளக்கம் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லை. தொட்டு பார்க்கறது. பால் சுடும்னா கேட்காதுங்க சில பிள்ளைங்க. டேய் நீ படிக்கலைன்னா நாளைக்கு ஒன்று அலோவ் பண்ண மாட்டேன், டெஸ்ட் மார்க், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணாதான் அடுத்தது. அந்த மாதிரி தான். அப்போ தெனாலிராமன் வளர்த்த பூனைன்னா சூடான பாலில் வாய் வைத்தவுடன் டோட்டலாக அந்த வெள்ளையா இருக்கிறத கண்டாவே அது விழுந்தடித்து ஓடும். அதிலிருந்து அவங்க கண்டிஷனிங் ஆக்க நிலை நிறுத்தத்தை கொண்டு வராங்க. ஸோ அதனால இது எக்ஸாம்பிளா கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். தெனாலிராமன் வளர்த்த பூனை அப்படின்னா இங்க வந்துடணும். அதே கோயில் புறா, வளர்ப்பு புறா மேட்ரு வந்துச்சுன்னா ஸ்கின்னருக்கு போயிடணும். அது அங்க வரும்போது சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்துக்காங்க.